ஹாய் டியர், டுடே நம்ம இவங்க பார்க்குற ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் ஸ்டடிக்குள்ளே போல கண்ணு முடிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்டு, ஓகே. இந்த பேஸ்கெட் பால் மேட்ச் எல்லாம் விளையாடுவாங்கள்ல, கோச் எல்லாம் இருப்பாங்கள்ல, சொல்லிக் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கோச்சிங் கிரவுண்டு ரொம்ப பெருசு. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இவங்கி தான் கோச்சாக இருப்பார். ஸோ எல்லாத்துக்கும் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வேலி மாதிரி போட்டிருப்பாங்கள்ல, கம்பி வேலி. ஸோ அந்த மாதிரி தான் அந்த கம்பி வேலிக்கு அந்த பக்கம் நீங்களும் சாராவும் நிற்கிறீங்க. எப்படி நிற்கிறீங்கன்னா, அந்த கம்பி வேலியை அப்படியே உங்கள் 2 கையால் அப்படியே வந்துட்டு பிடிச்சி அந்த சந்துக்குள்ளே விரல விட்டுக்குவோம்ல, அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு மூஞ்சி கொண்டு போயிட்டு அந்த வேலியோட ஒட்டி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. சாரா அவங்கள அப்படியே பார்க்குறா. ஹேய், என்னடி பண்ணிட்டு இருக்கிற? ஏய், நான் உன்னை பார்க்குறேன்டி பைத்தியக்காரி. அவன் அங்கே இருக்கான், நீ இங்கே இந்த வேலை. ஐயோ, நான் உன்ட்டு எப்படி சொல்லிட்டோம், இது கம்பிடி, அதில் கிட்ட மூஞ்சி இப்படி அழுத்தி வச்சிட்ருக்க. அங்கே பாரு, அதோட அச்செல்லாம் உன் ஃபேஸில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவா. விழுந்துட்டு போகுது, விடு. எனக்கு இப்படி பார்த்துட்டே இருக்கணும் போல் தோணுது அப்படிங்க. இப்படி தூரத்தில் நின்று பார்க்கறதுக்கு பக்கத்தில் போய் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறா. தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கே அங்கேருந்து பார்க்குறப்ப முறைக்கிறான், பக்கத்தில் வேறு நான் போய் பார்க்குறான். அது எந்த நாளில் நடக்குமோ போ, அதெல்லாம் கனவுல தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னுமே அப்படியே வந்துட்டு அச்சச்சோ என்ன மூமெண்ட்டு இன்னும் அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வலிவீங்க. நான் வேணா ஒரு பெரிய தாலி கொண்டு வந்து இங்கே வைக்கிட்டாடி அப்படின்னு கேட்குறா. எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ரொம்ப வலிகிறல்ல, குடம்லாம் பத்தாது, பெரிய தாலி தான் வேணும், அப்போ தான் அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக பிடிக்க முடியும், அவ்வளோ வலிகிற கேவலமாக இருக்குது அப்படின்னு அவள் சொல்லுவா. நீங்கள் டக்குன்னு அப்படியே அவள் பக்கம் பார்த்து நின்றுட்டு, சரி விடு, இப்போது அவனை எப்படி கரெக்ட் பண்ணுறது, ஐடியா கொடு அப்படின்னு கேட்க, அவள் அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்த மாதிரி நின்றுட்டு, இங்கே பாரு, உனக்கு இதோட 999 ஐடியா நான் கொடுத்துட்டேன், எல்லாத்தையுமே சொதப்பிட்டேன், கடைசியாக 1000வது ஒரு ஐடியா கொடுக்குறேன், இதையாவது ஒழுங்காக பண்ணு அப்படிங்கிறா. ஏய், நீ கொடுத்த 999 ஐடியாவும் மொக்க ஐடியா, அதனால தான் சொதப்பிச்சு. 1000மாக கொடுக்குற ஐடியா வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நங்குற மாதிரி கொடுறி அப்படின்னு சொல்ல. சரி ஓகே, ஒரே வழி தான் இருக்குது, எல்லா ஆங்கிள்லேயும் அவனை வந்துட்டு டார்கெட் பண்ணி பார்த்தோம், அவன் கொஞ்சம் கூட உனக்கு இடமே கொடுக்கல, ஸோ வேறு வழியே இல்லை, நீ அவன்கிட்ட பேஸ்கெட் பால் கற்றுக்கோ அப்படிங்கிறா. இதே பேஸ்கெட் பாலா? நான் இருக்கிற ஹைட்டு பார்த்தேன்ல, உன்னை விட ஹைட்டு கம்மி. அந்த பாரு, அந்த பால் போடுற தொட்டி, எப்பா அதுக்கு பேர் தொட்டி தானே, அது பாரு எம்மா பெருசு, அவ்வளோ தூரத்தில் இருக்குது, என் ஹைட்டில் இருந்தாலே என்னால் ஒழுங்காக போட முடியாது, அந்த ஹைட்டில் இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே விளையாடுறவங்கள பாரு, அவங்க எல்லாம் பனை மரம் மாதிரி இருக்காங்க, நான் பேரிச்ச மரம் மாதிரி இருக்கேன் அப்படிங்க. அவளுக்கே சிரிப்பு வந்துடுது. பனை மரம் பேரிச்ச மரமா? எங்கடி, எதை எங்கே கொண்டு போய் சேர்த்துற? ஹைட்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ட்ரைனிங் தான், எல்லாத்துக்கும் தெரியும்ல, அவர் பெஸ்ட்டுக்கு வச்சு, ஸோ உன்னை சீக்கிரமாக ட்ரைன் அப் பண்ணிவிடுவார். அப்படி இது ஒரே ஒரு வழி தான் அவர் கூடவே இருக்கிறதுக்கு, இல்லைன்னா நீ இன்னும் 2 வருஷத்துக்கு இதே மாதிரி தான் கம்பி பிடிச்சி தொங்கிட்டு நிற்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு அவளாவது அவனை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவா, இல்லை அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு சாப்பாடு கொடுப்பாங்க, வேர்த்துச்சுன்னா துடைச்சி விடுவாங்க, இதே மாதிரி கம்பி தொங்கிட்டே வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லுவா. இதே ஐயோயோ அப்படியெல்லாம் நடக்காது, நான் தான் வேர்த்தா துடைச்சிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவள் அப்படியே உங்கள் தலையிலே ஒரு போடு போட்டு, அப்போது போ, நான் சொன்னதை செய்ய, போயிட்டு அவங்க டீமில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்க. சேர்த்துப்பா நான் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. எல்லா கேள்வியும் ஏன்டியே கேட்குற, சேர்த்துக்கு வாங்க, இதுதான் என்னோடய ட்ரீம் அப்படி இப்படின்னு சொல்லு அப்படிங்க. ஏண்டி, நான் எல்லா விதத்துலேயும் அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டேன், அவனுக்கு நல்லா என்ன தெரியும், இப்போ நான் போய் கேட்டால் வா சாமி வா வந்து சேர்ந்துக்கோன்னு கேட்பானா என்ன, துரத்தி விட்ருவான்டி அப்படிங்க. இங்கே பாரு, துரத்த தான் செய்வான், ஒரு தடவை இல்லை 1 மாதத்துக்கு அவன் துரத்த தான் செய்வான், ஆனால் நீ விடாமுயற்சி கிவ் அப்பே பண்ணக்கூடாது, அப்படியே அவன்கிட்ட வந்துட்டு போயிட்டே இரு, சொல்லிக்கிட்டே இரு, இது என்னோடய ட்ரீம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லு, அவனே மனசு கரைஞ்சி சேர்த்துப்பாண்டி, வேறு வழியே இல்லை அப்படிங்க. சரி ஓகே, ஏதோ நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும்
அப்படியே அந்த கம்பி வேலியெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த பக்கம் தள்ளி தூரமாக போனால் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும். அப்படியே போகிறீங்க. இவங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் டீச் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி பண்ணணும் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. இப்போ நீங்கள் அப்படியே போகிறீங்க. சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இங்கே எதுக்கு வந்த, சொல்லியிருக்கல்ல இந்த இதை தாண்டி வரக்கூடாதுன்ட்டு அப்படிங்கிறாரு. அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுன்னு கேட்குறீங்களா? சாரா தான் வந்துட்டு ஏய் சொல்லுடி அப்படிங்கிறா. அது வந்து என்னையும் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கே சேர்த்துக்கிறது, இங்கே என்ன நான் ஸ்கூலாக நடத்துகிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை இது அந்த விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன பிள்ளைங்களாம் போயிட்டு ஏய் ப்ளீஸ்ப்பா என்னையும் கூட விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறியா அப்படின்னு கேட்கும்ல, அந்த மாதிரி கேட்டுக்கிறீங்க. அவள் தலையிலே அடிச்சுக்கிறா. கருமம், ஒன்றும் பேசி தொலை தெரியாது. கடைசியில் ஏன் பிளான் மொக்கன்றுவா அப்படின்னு சொல்லிட்டு சாரா ஒரு பக்கம் நின்றுருக்க. இந்த பக்கம் நீங்கள் என்னையும் இந்த விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா, எனக்கும் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. எதே அப்படிங்கிறாரு. அதான் இந்த பந்து தூக்கி போடுறீங்கள அந்த விளையாட்டுன்னு பேர் கூட ஒழுங்காக தெரியல, இதோட பேர் கூட உனக்கு தெரியல, இதில் நீ சேரணுமா அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து எனக்கு கனவு வந்துச்சு அப்படிங்க. என்ன கனவு அப்படிங்கிறாரு. என் கனவில் என் தாத்தாவோட தாத்தா வந்தார் அப்படிங்க. எதுக்கு உன் கனவில் உன் தாத்தாவோட தாத்தா வந்தார், அதையே என்கிட்ட சொல்கிற அப்படின்னு அவர் கேட்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது, நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. என் தாத்தாவோட தாத்தா வந்து இங்கே பாருமா பேத்தி, நான் வந்து ஒரு காலத்தில் இந்த மாதிரி தான் இந்த விளையாட்டு விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் யாருமே அதை விளையாடவே இல்லை. அதனால் இந்த தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றுமா, நீயும் இந்த விளையாட்டை விளையாடு, நிறையா ப்ரைஸ் எல்லாம் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதனால தான் என் தாத்தாவோட கனவை நிறைவேற்றத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது ஏண்டி உன் தாத்தாவோட தாத்தா இருந்த காலத்தில் இந்த விளையாட்டெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல, காது குத்துறியா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே. இல்லை இருந்துச்சாமா. என் தாத்தா என்ன பொய் சொல்லுவாரா? இறந்தவங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க, அவங்களாம் பொய் சொல்ல மாட்டாங்க. என் கண்ணில் வந்து சொன்னாங்க, அதனால் எனக்கு ஒழுங்காக சொல்லி கொடுங்க. இது என்னோடய கனவு இல்லை என் தாத்தாவோட கனவு அப்படிங்க. இங்கே பாரு, அவங்களோட கனவுக்காக வரவங்களுக்கு தான் நான் சொல்லிக் கொடுப்பேன், கனவுக்காக வரவங்களெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு பொசுக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஐயோ இவன் என்ன சென்டிமெண்டலாக பேசினா செட் ஆகும்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு போகிறானே அப்படின்ட்டு, எனக்கும் தான் இது கனவு அப்படிங்கிறீங்க அப்படின்னு நின்று உங்களை திரும்பி பார்க்குறாரு. ப்ளீஸ் அப்படிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்படி நீங்கள் மண்டையை அப்படியே மூஞ்சி தொங்க வச்சுட்டு வரீங்க. சாரா வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறா. ஊற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்ட, உனக்கு ஊற்றிக்காமல் இருந்தால் தான் அதிசயம், வா இது பழகுனது தானே, நாளைக்கு மறுபடியும் வந்து கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறா. இப்படி தான் டெய்லி ஒரு மாதம் நீங்கள் இவங்கக்கிட்ட வந்து கேட்குறது, அவர் துரத்தி விட்டுறது. அப்புறம் இப்படியே தான் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவரே கடுப்பில் நின்று இருந்திருப்பார். டோர்னமெண்ட் போயிருந்திருப்பாங்க, பசங்க வந்துட்டு ஜெயிக்கலை. ஸோ அப்படியே வந்துட்டு ஜெயிக்கலை மீன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கலை, செகண்டாக தான் வந்திருப்பாங்க, வின்னர் இல்லாமல் ரன்னராக இருந்திருப்பாங்க. அந்த கடுப்பில் வந்துட்டு அவருடைய உட்காந்துருக்க, நீங்கள் எனக்கு இது சொல்லி கொடுக்குறீங்களா, ஏன் என்னை துரத்தி விடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச அவருக்கு கடுப்பாயிடுச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குச்சி கிடந்திருக்கும், அந்த மரத்துலேருந்து உடஞ்சி விழுகிற குச்சியெல்லாம் அதை எடுத்துகிட்டு அப்படியே உங்களுக்கு கிரவுண்டு ஃபுல்லாக துரத்திட்டு இருக்காரு. நீங்களும் ஐயோ இப்போ நான் என்னடா கேட்டுட்டேன், எதுக்குலாம் என்ன துரத்துறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. அந்த கம்பி வேலிக்கு அந்த பக்கம் சாரா வந்துட்டு இப்போ நீங்கள் எப்படி நிற்பீங்க அதே மாதிரி நின்றுட்டு அப்படியே அந்த கம்பி வேலிக்குள்ளெல்லாம் விரல விட்டுட்டு மூஞ்சி அப்படியே அந்த வேலிக்குள்ளே அந்த கம்பிக்குள்ளே வச்சு மாட்டிக்கிட்டு ஐயோ ஏன் இப்படி ஓடுறா, இவன் இப்படி துரத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்க. இந்த பக்கம் இவங்க குச்சி வச்சுட்டு உங்களுக்கு துரத்திட்டு இருக்காரு. நீங்களும் புயல் வேகத்தில் ஓடிட்டு இருக்கிறீங்க. கடவுளே இவனுக்கு என்னதான் ஆச்சு, பைத்தியக்காரக்கே இருக்கேன் சைக்கோ, நான் என்னடா கேட்டேன், எனக்கு என்ன துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே ஓடுறீங்க. அவர் ஏன் நில்லுடி அப்படிங்கிறாரு. நீங்கள் யோ பைத்தியமாடா நீ, என்னடா சொல்லிக் கொடுக்க சொன்னால் இப்படி துரத்திட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கிறீங்க. அந்த கிரவுண்ட் ரொம்ப பெருசு, அதை மட்டும் 2 பேரும் சேர்ந்து ஒரு 4 ரவுண்டு சுற்றிருப்பீங்க. அதுக்கப்புறம் முடியல உங்களால், அப்படியே மூச்சு முட்டுது. எவ்வளோ நேரம் ஓடுறது, ஒரு நேரத்தில் போய் என்ன பண்ணிடுறீங்கன்னா முடியல உங்களால். ஸோ ஓடிட்டே இருக்கும்போது டபக்குன்னு கால் தடுக்கி விட்டு அப்படி விழுக
அவரும் உங்கள் பின்னாடியே வந்திருப்பாரா? ஸோ அதே கல் அவர் காலையும் தடுக்கிட்டு உங்கள் மேலே விழுக, ஆல்ரெடி நீங்கள் விழுந்து வலியாக இருந்திருக்கு, இவருங்க மேலே விழ இன்னும் வச்சு அப்படி வலிக்குது, ஐயோ அப்படின்னு சொல்லி கத்த. அவர், ஏடி உனக்கு என்னடி பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் வந்து நசன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்ட. பரவாயில்லையே, நல்லா தான் இருக்குது இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் உங்கள் மேலே கிடப்பாரா, அதை அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவரும் வாய் திறந்து பேசு, சொல்லு, உனக்கு என்ன தான் பிரச்சனை? உனக்கு கலரை சுட்டு போட்டாலும் வராது, எதுக்கு தொல்லை பண்ணுற? இங்கே பாரு எத்தனை பேர் இருக்கானுங்க, அவனுங்களே வின் பண்ணாமல் வந்திருக்காங்க, நீ தமாத்துண்டு இருந்துட்டு வந்து வின் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்க, அப்படின்ட்டு கேட்குறீங்க. நான் கேட்டுகிட்டே இருக்கேன், என்ன நீ வான்ட்ருக்க அப்படின்பாரா. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, நீங்கள் இல்லை உங்களோட கை உங்களே அறியாமல் அவரை வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கும். அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு இவ்வளோ நேரம் அவர் எப்படி இருக்கிறாருன்னு. அதை பார்த்ததுமே டக்குன்னு கையை பிடுங்கி விட்டுட்டு எந்திரிச்சு நின்றுட்டு, அறிவு கிட்டவில்லை, அறிவில்லை அப்படிங்க. யோ உனக்கு அறிவு இருக்கா? நீ தானே என் மேலே கடந்த, அப்போல்லாம் இனிச்சுதோ, நான் அப்படி மேலே கையை போட்டதும் இப்போ கசக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சி பொண்ணு மாதிரி பேசுறது, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்பாரா. ஹலோ, நீ தான் வந்து என் மேலே விழுந்த, ஏதோ நான் வந்து உன் மேலே விழுந்த மாதிரி, நீ தான் என்னை துரத்துன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அவரும் அப்படியே முறைச்சிட்டு அந்த பக்கம் போயிடுவார். நீங்களும் அப்படியே எழுந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் குப்பெல்லாம் இருக்குமா அதெல்லாம் தட்டி விட்டுட்டு சாராவை பார்க்க அவள் என்னாச்சு அப்படின்னு கை காட்டுறா. நீங்கள் ஊற்றிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி கை காட்ட, சரி வா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. இப்படியே தான் 1 மாதம் கிடையாது, கிட்டத்தட்ட 3 மாதம் நீங்கள் தினமும் சாயந்தரம் காலையில் மதியம்னு சொல்லிட்டு 3 நேரமாக அவர்கிட்ட போயிட்டு மொக்கை வாங்கிட்டு வரீங்க. இப்படியே தான் அந்த 3 மந்த் கழிச்சு இன்னொரு நாள் வந்துட்டு உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னது, நம்ம இவ்வளோ போகிறோம், இத்தனை இறங்கி போகிறோம், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அவனுக்கு, எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்கிறான், லவ்வும் பண்ண மாட்டேங்கிறான், அது கூட அவனோட விருப்பம் தான், ஆனால் சொல்லி கொடுக்க சொல்லி தானே கேட்டேன், அது கூடவா பண்ணக்கூடாது? என்னடா இது, எதுக்கு தேவையில்லாமல் நம்ம போயிட்டு தொல்லை பண்ணிட்டு நம்மளை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனாலும் மனசு கேட்கல. ஸோ போகிறீங்க இன்றைக்கி இவங்கக்கிட்ட, அவர்கிட்ட போயிட்டு இன்றைக்காவது சேர்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் வந்துட்டு உங்களுக்கு கண்ணா பின்னான்னு பிடிச்சி ஏதோ ஒரு கோவத்தில் திட்டி விட்டுருவார். ஆல்ரெடி நீங்கள் ஒரு மாதிரி டவுட்டில் இருந்திருப்பீங்களா, இப்போ அவர் அப்படி திட்டவும் அவனுக்கு நம்மளை சுத்தமாக பிடிக்கல, இவ்வளோ வெறுக்கிறவங்கக்கிட்ட நாமையும் போயிட்டு கெஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோ கொஞ்சம் இடிக்குது. அப்படியே நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறதே விட்டுறீங்க. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, அவர் கண்டுக்கலை, நீங்கள் அந்த கிரவுண்டு பக்கமே போகலை. ஆனால் டே பாஸ் ஆகிட்டே இருக்க அவரோட கண்ணு ஆட்டோமேட்டிக்காக அந்த நீங்கள் தொங்கிட்டே இருப்பீங்கள்ல அந்த வேலைக்கிட்ட அந்த இடத்துக்கு போகுது. அங்கே நீங்கள் இல்லை, அங்கே இல்லைன்னா ஒரு இடத்துல மரத்துக்கடியில் உட்காந்துருப்பீங்க, உட்காந்துட்டு அவரையே திங்குற மாதிரி பார்ப்பீங்க. அங்கே பார்க்குறாரு, அங்கேயும் நீங்கள் இல்லை. அப்படியே அந்த கிரவுண்டு ஃபுல்லாக எல்லா பக்கம் அவரோட கண்ணு போகுது. அந்த பசங்கள்லாம் வந்துட்டு கோச்சுன்னு கூப்பிட்ருக்காங்க, அது கூட அவருக்கு காது கேட்கல. ஸோ சரி ஓகே, மேபி ஒரு 2-3 நாளில் வந்துருவாளோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி அவரும் நினச்சிட்டு போயிடுவார். ஆனால் அவருக்கே தெரியல ஏன் அப்படி உங்களை தேடுறாருன்னு. ஸோ அந்த மாதிரி தான் கோச்சுன்னு பசங்க கூப்பிட்டே இருக்காங்க. என்னடா அப்படிங்க, கோச் இங்கே வாங்க கோச், இது எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள், இது எப்படி சர்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க, ஏதோ அந்த பால்லாம் எப்படி போடுறதுன்னு. ஸோ அவரும் போயிட்டு டீச் பண்ணிகிட்ருக்காரு. ஆனாலும் சடனாக வந்துட்டு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது, கோச் அப்படின்னு டக்குன்னு திரும்புகிறாரு நீங்கள் நினச்சிட்டு. ஆனால் அது வேற ஒரு பொண்ணு. என்ன இங்கே சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் கேட்டிருப்பீங்கள்ல என்னையும் கூட விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களான்னு, அதுதான் அவருக்கு ஞாபகம் வருது. அவர் அப்படியே சிரிச்சுட்டே அப்படிம்பாரு. அவர் யார்ட்டையும் சிரிச்சே பேச மாட்டார். ஆனால் ஏதோ சடனாக சிரிக்கவும் பசங்களே பார்க்குறாங்க, இது என்னது இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இவர் சேர்த்துக்கிட்டாரா, எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கல, அவர் பாட்டுக்கும் ஏதோ உங்கள் நினைப்பில் சேர்த்துருப்பாரு. பட் இவங்களாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு வேளை கோச்சுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ, ஏன்னா இங்கே இன்னொரு பொண்ணு கேட்டுகிட்டே இருந்தா, அப்போல்லாம் சேர்த்துக்கல, இந்த பொண்ணை மட்டும் சேர்த்துக்கிறாரு, அது சிரிக்கிறாருன்னா ஏதோ இருக்குதானே சம்திங் சொல்லிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆஃப்டர் ஒரு 2 வீக் ஆகுது. அவரும் தேடி பார்க்குறாரு. தட் மீன்ஸ் ரொம்ப தூரம்லாம் போய் தேடல, அவர் அங்கே இருக்கிற இடத்துலையே அங்கங்கே அவர் கண்ணை தேடும். ஆனாலும் நீங்கள் இல்லை. இப்படியே தான் 2 வீக் கழிச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாரா, ஏய் எத்தனை நாளைக்கு இப்படி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க போகிற, ஒன்றா என் கூட வா, இல்லையா ஒழுங்கா உன் வீட்டுக்காவது போ, இப்படியே ஏண்டி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்க,
எனக்கு அங்கே போகவும் பிடிக்கல, இங்கே இருக்கவும் பிடிக்கல அப்படிங்கிறீங்க. ஏன்? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறா. தெரியல, அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஏய், அது பிடிக்காமலாம் இருக்காதுடி, பிடிக்கும் அப்படிங்கிறா. பிடிக்கும்னா வாடி, இத்தனை மாதம்னா அப்படி பின்னாடியே சுற்றினேன், ஒரு இடத்துல கூட அவனுக்கு என்ன பிடிச்ச மாதிரி அவன் காட்டிக்கலையே. எப்போ பார்த்தாலும் இன்சல்ட் பண்ணுவான், இல்லையா திட்டுவான், அடிக்கிறதுக்கெல்லாம் கூட குச்சி தூக்கிட்டு வந்தானே அப்படிங்க. அவளுக்கு அது சிரிப்பு தான் வருது. ஹே, அவன் ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கும்போது நீ போயிட்டு நசங்கிற, அதனால கோவத்தில் அப்படி பண்ணுறான். மற்றபடி உனக்கு பிடிக்காமலாம் இல்லை ஒயன் அப்படிங்க. உனக்கு தெரியாதுல்ல, ஒரு விஷயம் சொல்லிட்டா அப்படிங்க. உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், நீ எதுவும் சொல்ல வேணாம், பட் சொல்லணும்னு தோணுனா மறுபடியும் சொல்லு, கேட்குறேன். இப்படி தான் நீ பல தடவை சொல்லுவேன் அப்படிம்பாலா. நீங்களும் நான் அவனுக்காக தானே இங்கே வந்தேன் அப்படிங்கிறீங்க. ஏய் ஆமாம், அவனுக்காக தான் வந்தேன், இப்போ அதுக்கு என்ன அப்படிம்பாலா. நீங்களும் அவனுக்காக தான் இங்கே வந்தேன், எனக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியாது, உன்னை தவிர யாரையும் எனக்கு தெரியாது, ஆனால் அவன் பாரு என்னை கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்க. இங்கே பாரு வயன், எனக்கு ஒரு விஷயம் புரியலை, நீ ஏன் அவனுக்காக தான் வந்தேங்கிற, எனக்கு அதுதான் புரியலை. நீ உன் வீட்லேயே இருந்திருக்கலாம், நீ படிச்சும் இருக்க, வேலைக்கு கூட போயிருந்துருக்கலாம், நீ வேலைக்கும் போகலை. அட் த சேம் டைம் உனக்கு வீட்டிலேருந்து காசு அனுப்புகிறாங்க, நீ ஏதோ கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க, ஆனால் நீ எந்த கோர்ஸும் படிக்கலை, ஜஸ்ட் அவனுக்காக மட்டுமே தான் இருக்க. ஏன் அப்படின்னு கேட்பா. அதுவும் உன்னை திரும்பி கூட பார்க்காதவனுக்காக ஏன் இவ்வளோ பண்ணுற? கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 6 மாதம் ஆயிருக்குமா? 6 மாதத்தில் ஒரு நாள் கூட நீ அங்கே போகாமல் இருந்ததில்ல, ஆனால் இந்த 2 வாரமாக நீ போகவே இல்லை. அப்போ கூட அவன் என்ன ஏதுன்னு உன்னை கண்டுக்கலை. எதுக்காக நீ இவனுக்காக இவ்வளோ பண்ணுற அப்படின்னு கேட்க. ஏன்னா அவர் என்னோட மாமா அப்படின்னு சொல்ல. ஆ, என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறா. ஆமாம், அவர் வேறு யாரும் கிடையாது, என்னோட மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என்னுடைய புது கதையாக இருக்குது, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறா. இந்த கதை நான் உனக்கு சொன்னதே இல்லைல்ல, இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படிங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து உட்காருவா. அப்போ நீங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. எங்களோட ஊர் ரொம்ப பெரிய வில்லேஜ் தான், ஆனால் ரொம்ப பெரிய வில்லேஜ். அங்கே எங்களோட ஃபேமிலி தான் ரொம்ப பெரிய ஃபேமிலி. இந்த ஊர் பஞ்சாயத்தெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எங்களோட தாத்தா தான் சொல்லுவாங்க அப்படிங்க. நிஜமாவா அப்படின்னு கேட்குறா. என் தாத்தா என் அப்பா இவங்கெல்லாம் தான் பஞ்சாயத்துக்கு கூட்டுவாங்க, இவங்க தான் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. சரி அப்புறம் அப்படின்னு அவ கேட்க. அவர் என்னோட மாமா பையன், எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறீங்க. 10 வருஷமா அப்படிங்கிறா. அவர் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்காருல்ல, அதனால உனக்கு தெரியலை, எனக்கு அவருக்கு 10 வருஷம் வித்தியாசம் அப்படின்னு சொல்ல. ஏய் என்னடி சொல்கிற, ஏதோ நான் இங்கே தான் உனக்கு பழக்கமானேன், ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா என்ன அப்படின்னு அவள் ஷாக்காக. ஆமாம், எனக்கு 10 வயசு இருக்கும்போதே அவருக்கு 20 வயசு தெரியுமா, அந்த டைம்லேயே அவர் வீட்டிலேருந்து கோச்சிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்ல. என்னடி எதுக்கு அப்படின்னு கேட்குறா. எதுக்குண்ணா, அவருக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஊரை பார்த்துக்கணும், காடு தோட்டம் இருக்குது, தோப்பு இருக்குது, இதை தான் பார்த்துக்கணும், நீ படி என்ன வேணால் பண்ணு, ஆனால் இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் போகாத, தேவையில்லாத வேலைது அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடவே இல்லை. அதனால் கோவம் வந்து வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 20 வயசு, அவருக்கும் 30, ஆனால் அவருக்கு எனக்கு கொஞ்சம் கூட அடையாளம் தெரியல அப்படிங்க. ஏய் பெரிய ஃபேமிலியாடி அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அவளுக்கு கொஞ்சம் க்யூரியாசிட்டியாக இருக்குது. உங்கள் ஃபேமிலி பற்றி கேட்குறா. ஆமாம், பெரிய ஃபேமிலி. எனக்கு அம்மா மட்டும்தான் உனக்கு தெரியும்ல, நான் தாத்தா வீட்டில் தான் வளர்ந்தேன், அங்கே எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம். அப்பா இருந்தப்பவும் அங்கே தான் இருந்தாங்க, அப்புறம் அப்பா இல்லை, ஸோ அம்மா நான், அப்புறமா மாமா அத்தை அத்தை பசங்க அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே தாத்தா பாட்டி கூட ஒன்றா தான் இருந்தோம். என்னை நல்லா பார்த்துப்பாரு, எப்போ பார்த்தாலும் என்னை தூக்கிட்டே தெரிவார், எனக்கு நிறைய சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பாரு, என் கணத்துக்கு முத்தம்லாம் கொடுப்பாரு அப்படிங்க. ஏய்
அவன் 10 வயசில் உனக்கு அதை கொடுத்துருக்காண்டி, நீ ஏன்டி அதை பிடிச்சிட்டு இப்படி இன்னும் தொங்கிட்டே இருக்க அப்படின்னு அவன் கேட்க, நீ பாரு 10 வயசில் கொடுத்தா என்ன, 20 வயசில் கொடுத்தா என்ன, முத்தம் தானே, எனக்கு அவர் பிடிக்கும்டி அப்படிங்கிறீங்க, 10 வயசுலேயே வாடி லவ் பண்ண அப்படின்னு கேட்குறா. அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, என் ஃபேமிலியில் யாருக்கும் தெரியாது அவர் இங்கே தான் இருக்காருன்னு, எனக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து நான் பார்த்தேன், அவர் வின் பண்ணினப்போ போட்டிருந்தாங்க, அதை வச்சு தான் அட்ரஸை கண்டுபிடிச்சி நான் இந்த ஊருக்கு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்க. அப்படின்னா 10 வருஷமாக யாரும் அவரை தேடவே இல்லையா அப்படின்னு கேட்குறா. இல்லை, எல்லாத்துக்கும் கோவம், அவர் மேலே ரொம்ப கோவம், அதனால யாரும் அவரை தேடலை. ஆனால் என்னால் தேடாமல் இருக்க முடியல, தேடிட்டே இருந்தேன், கிடைச்சாரு, வந்துட்டேன். ஆனால் இப்போ அவருக்கு என்னை பிடிக்கல, என்னை யாருன்னு கூட தெரியல, டெய்லி சோறு விட்டுவார், தூக்கிட்டே திரிவார், உப்பு கட்டியெல்லாம் தூக்கிப்பார், ப்ரைடல் ஸ்டைலெல்லாம் தூக்கிப்பார் தெரியுமா அப்படிங்க. பைத்தியக்காரி, நீ 10 வயசில் இருக்கும்போது தூக்குந்தால ஏன்டி இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறா. ஏதோ ஒன்று, அப்போ நான் தான் இப்போ நான் தான், 10 வயசாக இருந்தானே 20 வயசாக இருந்தானே அப்படிலாம் தூக்கியிருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்ல. ஸோ கடவுளே, சரிடி இப்போ என்ன தான் பண்ண போகிற அப்படிங்க. எனக்கு அவரை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுன்னு ஆசை. அவர் இல்லாமல் அங்கே அவரோட அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தாத்தா பாட்டிக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, கோவம் தான் எல்லாத்துக்கும். ஆனால் போனான்ல அவனே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக இருக்காங்க. இவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கூடையும் ஒன்றா சேர்ந்து வாழணும். யாருக்கும் இப்போது இந்த கேம்லாம் பிடிக்காம இல்லை, எல்லாத்துக்கும் பிடிக்குது, நியூஸ்லலாம் கூட பார்க்குறாங்க. பாட்டியும் தாத்தாவும் இந்த விளையாட்டுக்காக தானே அவன் விட்டுட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குவாங்க தெரியுமா. நான் சீக்கிரம் மாமாவை இங்கேருந்து கூப்பிட்டு போகணுன்னு நினச்சேன், அவரை மொத்தமாக கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கல, வந்து போயிட்டாது இருக்கலாம்ல, எனக்கும் அவரை விட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுவீங்க. ஏண்டி இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குன்னு எனக்கு தெரியாதுடி அப்படிங்க, தெரிஞ்சிருந்தால் நல்ல ஐடியாவாக கொடுத்துருப்பியா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் இந்த மாதிரி கேட்கவும் அவளுக்கு, ஏண்டி இந்த நிலைமையில் கூட இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்பா. என்னுடைய நிலமை அன்னைக்கு இப்படி தானே இருக்குது, ஆனால் சரி ஓகே, அவருக்கு என்ன பிடிக்கலன்னு மட்டும் எனக்கு தெரியுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் கிடையாது, அவருக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேபி உன்னை யாருன்னு தெரியாமல் இருக்கலாம்னா நீ வாழ்ந்துட்ட, பட் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதனால அர்த்தம் இல்லை. நீ நாளைக்கு போய் பார்க்கலாவா அப்படின்னு சொல்லுவா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் வந்துட்டு போகிறீங்க, ரொம்ப நாள் கழித்து போகிறீங்க இப்போ அந்த கிரவுண்டுக்கு. ஆனால் முன்ன மாதிரியான பிரிஸ்கெல்லாம் இப்போ கிடையாது, ரொம்ப சாதுவாக போகிறீங்க, அந்த கம்பியெல்லாம் பிடிச்சிட்டு பேனு பார்க்குறது கிடையாது, அவர்கிட்ட போய் பேசவும் கிடையாது, ஜஸ்ட் அப்படியே அந்த கம்பி வேலி ஓரமாக அமைதியாக நின்றுட்டுருக்குறீங்க. அவர் அங்கே நிற்கிறாரு, நீங்கள் பார்க்குறீங்க, அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. ஆக்சுவலாக அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க, அவருக்கு இப்போ தான் ஒரு மாதிரி மண்டக்குள்ள இருக்கிற குழப்பெல்லாம் போன மாதிரி இருக்குது. அப்படியே அவர் அங்கேருந்து உங்களை பார்த்துட்டே இருக்க. இப்போ இந்த பக்கம் பசங்கள்லாம் விளையாடிருப்பாங்கள்ல, அவங்களாம் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா, டேய் கோச் கொஞ்சம் கூட சரியில்லடா, அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்காரு எப்போ பார்த்தாலும் அப்படிங்க. எந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தவங்க பக்கத்தில், அதாவது அந்த கிரவுண்டுக்குள்ளே ஒரு பொண்ணு நிற்கிறா, அன்றைக்கி வந்து கேட்டிருப்பாள்ல அந்த பொண்ணு தான், அவளும் அதே இடத்துல நிற்க. ஆக்சுவலாக இவங்க உங்களை பார்ப்பாரு, பட் எல்லாத்துக்கும் அவளை பார்க்குற மாதிரி தோணுமா, ஸோ அவங்க அப்படி சொல்லவும் நீங்களும் அவளை தான் பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு அப்படி அந்த பொண்ணை பார்க்க அந்த பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சும்மா வந்து சேர்த்துக்குங்கன்னு சொன்னதுமே சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பசங்க உங்களை பார்த்தா நீங்கள் நிற்பீங்க. வயன் வா வா, எங்கே ஆளையே காண ரொம்ப நாளா, திருந்துட்டியா அப்படின்னு கேட்க, நீங்கள் லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் கொடுக்குறீங்க. யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா கோச்சு லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ எத்தனை நாள் பின்னாடியே தெரிஞ்சிருக்க, ஆனால் அப்பெல்லாம் அசையாத மனுஷன் அந்த பொண்ணு வந்து நின்னதுமே சிரிச்சாரு. அந்த பொண்ணுக்கிட்ட எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் கேட்கல, எதுவுமே சொல்ல, சேர்த்துக்குங்கன்னு கேட்டதுமே சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்களா. சொல்லிட்டு அவனுக்கு பாட்டு போயிடுறானுங்க. அதை கேட்டவங்களுக்கு ரொம்ப அழுகையாக வந்துடும். நீங்கள் ஒரு மாதிரி இவங்க பார்க்க, அவர் அந்த பொண்ணை பார்க்குறாருன்னு நினச்சி நீங்கள் அவரை பார்க்குறீங்க, ஆனால் அவர் உங்களை தான் பார்த்துட்ருப்பாரு. ஒரு மாதிரி கண்ணால் கலங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக திரும்பி போவீங்களா. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னாச்சு இவளுக்கு இத்தனை நாள் கழிச்சு வந்தா, உள்ளே வராமல் அப்படியே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே அந்த பக்கம் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா நீங்கள் காணோம், போயிட்டீங்க. உங்களுக்கு அழுகையே வந்துடுச்சு. அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே போக சாரா வந்துட்டு, ஏய் இருடி, அவனுங்க சொன்னால் நம்பிடுவியா அப்படின்னு சொல்ல, அவர் அந்த பொண்ணை தானே பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னா
அவருக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது சாமி. நான் பேசாமல் வீட்டுக்கே போகிறேன். அவர் எப்போ வராரோ வந்து அவங்கள பார்த்துக்கட்டும். ஆனால் என்னால் முடியாது இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிருக்குமா, அதனால் அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. அப்படி ஒரு மாதிரி அழுதுகிட்டே போயிட்டுருக்க, உங்கள் முன்னாடி டக்குன்னு வந்துட்டு யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே தலையில் இடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி பார்த்தா யூங்கி தான் அப்படியே உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக அவரை பார்க்க, எங்கே போகிற அப்படின்னு கேட்பாரு. ஊருக்கு அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நாள் எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்லிட்டு அப்படின்னு நகர பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு கை பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்க, உங்ககிட்ட பேசணும் வா அப்படின்னு கூப்பிடுவார். என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிங்கிப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பிடிக்கல. ஏன்னா அந்த பொண்ணை லவ் பண்ணுறாருங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்கள்ல, அதனால கையை அப்படி பிடுங்கிட்டு என்ன பேசணும் அப்படின்னு கேட்க, சாரா வேற பக்கத்தில் இருப்பாளா, தனியாக பேசணும் அப்படிங்கிறாரு. ஸோ அவள் டீசெண்டாக அங்கேருந்து சரி நீ பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு பெஞ்ச் இருக்கும், போயிட்டு உட்காந்துக்கிறா. இந்த பக்கம் நீங்கள், உங்ககிட்ட பேச எனக்கு என்ன இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்க. பேசுடி, அதை பேசுகிறோன்னு சொல்கிறாருல்ல அப்படிங்கிறா. எனக்கு இவங்ககிட்ட பேச எதுவும் இல்லை, இவங்க யார், நான் ஏன் இவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக, நான் யாரா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் யார் நீ யார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஏண்டி கத்துற அப்படிம்பாரு. யார்டா டீ போட்டு பேசுகிற, எதுக்குடா நீ டீ போட்டு பேசுகிற, எதுக்கு டீ போட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் இரு என்னாச்சு இப்போது, முதல்ல 2-3 வாரமாக எங்கே போனேன், ஏன் வரவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. ஏன் வரணும், நான் எதுக்காக வரணும், யாருக்காக வரணும், எதுக்காக நீ என்னை பற்றி கேட்குற, என்னை பற்றி யோசிக்கிறதுக்கெல்லாம் உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரவா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவள் பேசுடி அப்படிங்கிறா. நீங்கள் இவன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, ஃப்ராடு, அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து எப்படி பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவம் வேற. அப்படி போக அவர், ஏய் நில்லுடி அப்படிம்பாரு. நீங்கள் நிற்காம சாரா கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போக, எதை பேசணுங்கிறாருல பேசுடி அப்படிங்க. அவருக்கு என்ன யாருன்னு கூட தெரியல, நான் எதுக்கு அவர்கிட்ட பேசணும், என்னதான் நான் வளர்ந்துருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கூட அடையாளம் தெரியாமல் போயிருக்கும். அடையாளமே தெரில விடு, ஆனால் 6 மாதமாக பின்னாடி நாய் மாதிரி செத்து தரனே, அப்போ கூடவா அவருக்கு மேலே பாசம் இல்லை. திடீர்னு ஒரு பொண்ணு வருவாளாம், வந்து அவளை பார்த்ததுமே லவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சைட்டான். அவள் 10-15 வருஷமாக லவ் பண்ணுறனால இழிச்சு வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக நடந்து போயிட்டுருப்பீங்க. அவர் நில்லுன்ட்டு பின்னாடியே வராரு. நீங்கள் சாரா கிட்ட, இவனுக்கு என்ன யாருன்னு தெரியல, அப்புறம் எனக்கு வர ஆத்தத்துக்கு எனக்கு இவனை பிடிக்கல, நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன், நான் என் ஊருக்கே போகிறேன், அங்கே ராணி மாதிரி இருந்தேன், நல்லா மீன் குழம்பு கறி குழம்புன்னு சாப்பிட்டு, இங்கே நீ எப்போத்தாலும் எனக்கு பண்ணை கொடுத்து தொலைக்கிற, எனக்கு அது பண்ணும் பிடிக்கல ஒன்றும் பிடிக்கல, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், எப்படி அழிச்சு போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவள் இந்த நிலமையில எப்படி இப்படியெல்லாம் பேசுறான்னு பார்த்துட்டே வருவா. நீங்கள் திரும்ப அவனுக்கு என்ன யாருன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அவனுக்கு தெரிலன்னா பரவாயில்ல, நீ சொல்ல வேண்டிய தானே அப்படிங்கிறா. நான் ஏன் சொல்லணும், எனக்கு என்ன தலையெழுத்தா, எனக்கு என்ன தலையெழுத்தா, இவன் வந்து அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து வாழ்ட்டோம், இல்லை இப்படியே கடந்து போனால் போகட்டும், எனக்கு என்ன தலையெழுத்து, நான் போகிறேன், நான் ஏன் அவன்கிட்ட சொல்லணும், எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப ஒரு மாதிரி கோவப்பட்டுட்டு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ யூங்கியும், ஏய் நில்லுடி அப்படிம்பாரு. நிற்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்க, குட்டமா அப்படிங்கிறாரு. டக்குன்னு நிற்கிறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு கூஸ் பம்பாக இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. இவ்வளோ நேரம் கோதல் பேசியிருப்பீங்க, பட் இப்போ கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க, திரும்பி பார்க்கல. அப்போது அவரும், ஏய் குட்டமா கேட்குதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாரு. சாராக்கு ஒன்றும் புரியல, என்னடி குட்டம்மான்னு கூப்பிட்றான், நீ குட்டை தான், அதுக்கு நீ இப்படியா கூப்பிடுறது, அதுக்கு தான் அழுகிறியா அப்படின்னு அவள் கேட்குறா. ஆனால் அவளுக்கு புரியல. பட் நீங்கள் அப்படியே மெதுவாக அந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க, பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. அவர் அப்படியே வந்துட்டு 2 கையும் அப்படியே விரித்த மாதிரி நிற்கிறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு அப்படியே வந்துட்டு சின்ன வயசில் எல்லாமே ஞாபகம் வருது. உங்களுக்கு ஒரு 10 வயசுக்கு போது அவருக்கு 20 வயசா. அவர் வந்துட்டு இந்த காலேஜெல்லாம் போயிட்டு வரும்போது நீங்கள் வீட்டு வாசல்லே நின்றுட்டுருப்பீங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வாசல்கிட்ட வந்து நின்றுட்டு கை அப்படியே விரிச்சுக்குவார். அவர் வந்ததுமே ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டு அவர் மேலே அப்படியே ஏறிப்பீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களுக்கு தூக்கி சுற்றுவார். அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. குட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உங்களை சின்ன வயசில் அப்படி தான் கூப்பிடுவார். குட்டம்மான்னு தான் கூப்பிடுவாரா. ஸோ அப்படி தான் இப்போ கூப்பிட்றாரு. அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கும்,
அவருக்கு உங்களை யாருன்னு தெரியலன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் உங்களை அப்படி கூப்பிடுறாரு. அதே மாதிரி கையை வச்சுட்டு நிற்கா. ஒரே ஓட்டம் ஓடிடுறீங்க. குடுக்குன்னு ஓடி போயிட்டு அவர் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க, ஜம்ப் பண்ணி ஹக் பண்ணிப்பீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களை அப்படியே குண்டு அப்படி தூக்கிட்டு சுற்றுவார். அப்படியே உங்களுக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு 10 வயசில் இருக்கும்போது உங்கள் மாமா அப்படியே உங்களை தூக்கி இப்படி சுற்றுறதுக்கும், அதே மாமா இப்போ சுற்றுறதும் அப்படியே 2 சீனும் அப்படியே வந்துட்டு வந்து போகுது. அந்த சீன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, பெரிய வீடு, சுற்றியும் தோட்டம், பெரிய வீடு, காம்பவுண்ட் இருக்கும், பெரிய கேட்டு, அப்படியே அந்த கிராமத்துலலாம் பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்கும்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி அழகாக மெத்த வீடு தான், ஒரு மாதிரி அழகாக இருக்குது அந்த வீடு. கீழே வாசல், இந்த தெலுங்கு படத்துலலாம் பார்த்திங்கன்னா வீடு காட்டுவாங்க, அதெல்லாம் அழகாக இருக்கும், அந்த மாதிரி வீடு தான். ஸோ அப்படியே அந்த வாசலில் யூங்கி நீங்கள் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது உங்களை தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்பார். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தென்னங்காயெல்லாம் இருக்குல்ல, தேங்காயெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தோட்டத்தில் பறித்து கொண்டு வந்து போட்டது. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மிளகா காய்ச்சிட்ருக்கும், ஒரு பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி காய்கறியெல்லாம் பறிச்சது. அதுக்கப்புறம் இந்த கடலக்காய் செடியெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் அந்த இடத்துல வந்து பெரிய இது மாதிரி இருக்கும்ல, அது எல்லாமே வந்துட்டு வாசலில் தானே இந்த கிராமத்துலலாம் போடுவாங்க. ஸோ பெரிய வாசல் அது எல்லாம் அங்கங்கே இருக்கும். உங்களை அப்படியே வந்துட்டு யூங்கி தூக்கி சுற்றிட்டு இருப்பார். இப்போது அதே அந்த சீன் அப்படியே கட் ஆகிட்டு இங்கே அந்த கிரவுண்டில் உங்களை அதே மாதிரி கிரவுண்டுக்கு வெளியே ஆக்சுவலாக, ஸோ கிரவுண்டுக்கு வெளியே ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது, ஒரு சுற்றியும் வந்துட்டு லைட்டாக ஒரு குட்டி ரோடு மாதிரி இருக்குது. பட் அது அதிகமாக யூஸ் பண்ணாத ரோடு மாதிரி இருக்கும். ஸோ மரம்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி கடையில் அப்படியே உங்களை தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. அப்படியே தான் அந்த சீன், இந்த சீன் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது அப்படியே நீங்கள் இன்னும் கீழே இறங்கவே இல்லை, ஒரு டைட்டாக கழுத்தோடு சேர்த்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு, மாமா என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, என்னோட குட்டமாவை எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான், பயங்கரமாக அழுக வந்துடுது. 6 மாதம் மனசு அலைய விட்டுருப்பார்ல, ஸோ அப்படி தான் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அவரும் அப்படியே வந்துட்டு கீழே இறக்கி விட்டு உங்களோட தலை அப்படியே வந்துட்டு அவரோட செஸ்ட்டோடு சேர்த்து சாய்ச்சி வச்சுட்டு தட்டி கொடுக்குறாரு, தலையை அப்படியே நீவி கொடுப்பாரு. நீங்கள் அவர் அப்படியே செஸ்ட்லேயே குத்துறீங்க. அப்படியே அப்படி பண்ண எப்படி தெரியும் உனக்கு என்ன அப்படிங்க. நீ வந்த முதல் நாளே தெரியும்டி அப்படிங்கிறாரு. அப்போ 6 மாதம் நீ பெண்ணை அலைய விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் போட்டு அடிப்பீங்க. அவரும் வந்துட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிப்பார். நீங்கள் போடா பொறுக்கி, 6 மாதம் நான் அலைய விட்டல, எப்படி தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டா, சரியான நடிகண்டா நீ இந்த விளையாட்டுக்கு வர்றதுக்கு பதிலாக பேசாமல் நடிக்கிறதுக்கு போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை தேம்பி அழுதுகிட்டே தேய்ச்சிட்ருக்குறீங்க. அவரும் வந்துட்டு அழுகாத, எப்படி எனக்கு கண்டுபிடிச்ச நீ அப்படின்னு கேட்க, அதான் போடுறாங்கல்ல நியூஸ் பேப்பர்லலாம், அப்படி தான் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லவும், எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிறாரு. எதுக்கு வருவாங்களாம், உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, நீ எனக்காக தான் வந்தேன்னு தெரியுது, ஆனால் எந்த நம்பிக்கையில் வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் இப்படி கேட்குற, ஏன் உனக்கு பின்ன வேறு யாரையாவது பிடிச்சிருக்கா, ஆமாம் அந்த பொண்ணு யார், அவளை லவ் பண்ணுறியா, இல்லை உனக்கு கல்யாணக்கு இது ஆயிடுச்சா, குழந்தைக்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறீங்க. அவர் வந்துட்டு அம்மா சாமி ஸ்டாப் பண்ணிடி கொஞ்ச நேரம், நான் நடிகன் ஆகிறது இருக்கட்டும், விட்டா நீ டைரக்டர் ஆயிடுவ போலையே, என்ன ஒன்றுமே இல்லாத விஷயத்த இவ்வளோ பெருசாக இமேஜின் பண்ணிக்கிற அப்படிங்கிறாரு. இல்லைல்ல அப்போ எதுவும் இல்லைல்ல அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லவும், நீயும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா மாமா அப்படின்னு கேட்பீங்க. ஏண்டி உனக்கு, அதாவது உன்னை விட்டுட்டு வரும்போது உனக்கு 10 வயசு, உனக்காக நான் வெயிட் பண்ணுவேனா, கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இந்த மேட்ச்சு கோச் இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறாரு. ஓ அப்போ உனக்கு ஞாபகமே வரலையா, நான் தினமும் உன்னை தேடுவேன், எனக்கு அப்போல்லாம் தெரியவே தெரியாது, நீ எங்கேயோ வெளியூர் போயிட்டா வருவேன்னு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் பஸ் ஸ்டாப்பில் போய் நின்று பார்ப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்படி இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் அது ஒரு 10 வயசில் இருக்கும்போது 10 to 15 வயசு வரைக்குமே எல்லா வாரமும் போயிட்டு நீங்கள் 5 வருஷம் விடாமல் அந்த பஸ் ஸ்டாண்டில் ஞாயிற்றுக்கிழமை போய் உட்காந்துருப்பீங்க, சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருப்பீங்க. காலையில் 6 மணிக்கு போனீங்கன்னா சாயந்தரம் 8 மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்துருப்பீங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவீங்க தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் அதெல்லாம் அப்படியே இமேஜின் ஆகுது. அதெல்லாமே அப்படியே வந்துட்டு ஒரு சீன் அப்படி காட்டுறாங்க. அப்போது ரொம்ப காக்க வச்சுட்டேனா அப்படின்னு கேட்குறாரு. 10 வருஷம் அம்மா அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏய் சாரி அப்படின்னு சொல்லுவார். அந்த 10 வருஷம் எனக்கு பெரிய விஷயமா தெரியல, இந்த 6 மாதம் தான் எனக்கு சாகிற மாதிரி இருந்துச்சு தெரியுமா, என்னால் சொல்லவும் முடியல, நான் தான் சொன்னால் நீ கோச்சிட்டு என்கிட்ட பேசாமல் போயிடுவேன்னு பயம் அப்படிங்க. ஏண்டி உன்னை எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா என்ன அப்படிங்க. அப்போ தெரிஞ்சுதான் அன்றைக்கி சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க.
மேடம் சொல்ல மாட்டாங்களா, நான் மட்டும் வந்து பேசுவேனா? நீ அத்தை பொண்ணு தானே, வைன் தானேன்னு சொல்லிட்டு அப்படிங்க. அப்போ எனக்குன்னா அலைய விட்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சிக்கிட்டு ஒரு மாதிரி செல்லமாக கோச்சிட்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பி நடக்க ஆரம்பிக்க, சாரா அந்த பக்கம் உட்காந்து கண்ணத்தில் எடுக்க காய வச்சு இது எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பா. பரவாயில்ல, ஒன்று சேர்ந்துட்டாங்களா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் நீங்கள் கோச்சிட்டு வேறு போகிறீங்களா, அவருடைய பின்னாடி இந்த ஓடி வந்து அப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு, அந்த பேக் ஹக் மாதிரி. நீங்கள் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தள்ளி விட, அவர் டைட்டாக இன்னும் கொஞ்சம் க்ரிப் வந்து டைட் பண்ணுவார். நீங்கள் விட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. முடியாது, நீ தானே என்ன தேடி வந்த, இப்போ என்ன விட்டு விடுங்கிற? ஆமாம், 3 வாரமா மேடம்க்கு என்னாச்சு? அன்னைக்கு கோவத்தில் திட்டேன்டி, ரொம்ப கோவிச்சிட்டியா, ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், உனக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்னு நினச்சிட்டேன் அப்படிங்க. சாரி, பிடிக்காமலாம் இல்லை, ரொம்ப பிடிக்கும். நீ ஃபஸ்ட் டைம் வந்து என்கிட்ட பேசும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, இப்போ எப்படி அங்கே வந்தான்னு. ஆனால் நீ என்கிட்ட மறைச்சல, அதனால தான் நானும் கொஞ்சம் கேம் ப்ளே பண்ணேன் அப்படிங்கிறாரு. சரி விடு, எனக்கு கோவமாக இருக்கேன், நான் போகிறேன், நான் வீட்டுக்கே போகிறேன், நான் நம்ம வீட்டுக்கே இல்லை, உன் வீடு இல்லாது எங்கள் வீட்டுக்கே போகிறேன் அப்படிங்கிறீங்க. ஹலோ இருங்க மேடம், இனிமேல் அதெல்லாம் உங்கள் வீடு இல்லை, நான் இருக்கிறது தான் உன் வீடு அப்படிங்கிறாரு. ஒன்றும் கிடையாது, நான் போகிறேன் போடா. 10 வருஷமாக விட்டுட்டு போவானா, அப்புறம் வந்துட்டு நம்மளே தேடி வந்தால் கூட 6 மாதம் நாய் மாதிரி அலைய விடுவானா, கண்டுபிடிச்சிட்டுவானா, குச்சி எடுத்து துரத்துவானா, அப்புறம் இவங்க வந்து பேசுனதும் இவன் வீட்டுக்கு பின்னாடியே பல் அடிச்சுட்டு போயிடுவேனா, நான் என்ன பிஸ்கட் போட்டால் கவிட்டு வரேன் நாய் நினச்சியா விடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சிட்டு போக, அவர் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் அப்படியே மறுபடியும் ஓடி வந்து பின்னாடி இருந்து ஹக் பண்ணி அப்படியே உங்களை பிடிச்சி லைட்டாக ஒரு கிஸ் தான் பண்ணியிருப்பாரு. அவ்வளோதான் மேடம். அம்மா வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஹலோ, யாரோ சொன்னாங்க இப்போ தான் எல்லாம் பிஸ்கட் போட்டால் நாய் மாதிரி வருவோம் நான் அப்படிங்கிறாரா. ஏய் அப்படி நாய்ங்கிறியா, இல்லை நான் என் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் வந்துட்டு போக, அவரும் சிரிச்சுட்டு என் கையை பிடிச்சி இழுப்பார். சொன்னீங்க மாமா வீடு அப்படின்னு சொல்லுவீங்க. முடியாது அப்படிம்பாரா. வீடு அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏய் 3 வாரம் அலைய விட்டல, எங்கே போய் தேடுறது, நீ எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்க. அது கூட தெரியாமல் இருந்திருக்கல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு மறுபடியும் கோச்சிக்க. என்ன நீ பொசுக்குன்னு கோச்சிக்கிற, எனக்கு தெரியாது, நான் எந்நேரம் இங்கே இருக்கிறதுனால எனக்கு தெரியல, நீ ஏன் வருவேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. அப்போ அந்த பொண்ணு யார், எல்லோரும் நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், அட அவனுங்களுக்கு வேறு வேலை என்ன அப்படின்னு சொல்லுவாரா. நீயும் அந்த பொண்ணை மட்டும் சேர்த்துக்கிட்ட, என்னை மட்டும் சேர்த்துக்கல, அவங்க சொன்னது சரி தானே, நான் அவ்வளோ கெஞ்சி நீ என்னை சேர்த்துக்கல, அந்த பொண்ணை மட்டும் வந்ததும் சேர்த்துக்கிட்ட, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஏன்னா வந்து எப்படி கேட்டா தெரியுமா, எப்படி கேட்டா அப்படின்னு நீங்கள் கேட்க, என்னையும் சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்டா. அவள் கேட்டப்போ எனக்கு நீ கேட்டதான் ஞாபகம் வந்துச்சு, என்னை இந்த விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு வந்து நின்னல, எனக்கு நீ தான் ஞாபகம் வந்த, அதனால தான் நான் சிரித்தேன். அந்த ஒரு சின்ன சிரிப்புக்கு அவங்க இவ்வளோ பெரிய கதை எழுதுவானுங்க, நான் கனவாடி கண்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ வேறு எதுவும் இல்லைல்ல அப்படிங்க. சத்தியமாக இல்லடி நம்பு அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அங்கெல்லாம் நான் வரல வயன் அப்படிம்பாரு. மாமா நீ விடு மாமா, அப்போ கோவத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க, நீயும் கோச்சிட்டு வந்துட்டதான், ஆனால் அவங்க எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாமா அப்படிங்கிறீங்க. ஏய் ஒரு ஃபோன் பண்ணது கிடையாது, என்னை தேடவும் கிடையாது, நீ பாரு எப்படி தேடி வந்திருக்க. ஆனால் அவங்க என்னை தேடக்கூட இல்லை, நான் இதுக்கடி அங்கே வரணும், என்னை வேணான்னு முடிச்சு விட்டாங்கல்ல, நான் சின்ன பையன் தானே, கோச்சிட்டு வந்தா இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்சது நீ பண்ணுறியோ பண்ணலையோ அட்லீஸ்ட் வீட்டுக்காவது வந்துட்டு போன்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல, போனால் போதுன்னு தண்ணி தெளித்து விட்டாங்க, நான் ஏன் அங்கே வரணும் அப்படிங்கிறாரு. நீங்களும் மாமா அப்படி இல்லை மாமா, இப்போல்லாம் எல்லாரும் எந்நேரம் இந்த விளையாட்டு விளையாடுறீல அந்த வீடியோ தான் பார்க்குறாங்க, டிவியில் எந்நேரம் அதே தான் பார்க்குறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் அது பிடிக்குது மாமா, நீ வா உனக்கு பிடிச்சது ஒன்று பண்ண விடுவாங்க, நீ வந்துட்டாவது போயிட்டுரு, நீ மொத்தமாக வராமல் இருக்காத, அத்தை பாவம் தெரியுமா, அவங்க ஒழுங்காக சாப்பிட்றது கூட இல்லை, உனக்கு தெரியுமா அத்தை ஒரு நேரம் தான் சாப்பிட்றாங்க, அந்த ஒரு நேரமும் வலுக்கட்டாயமாக நாங்கள் யாராவது வந்துட்டு திட்டி இல்லைனா ஏதாவது கெஞ்சி இப்படி பண்ணி தான் கொடுக்கணும் தெரியுமா, உன்னால் அவங்க ஹெல்த் ரொம்ப போயிடுச்சு மாமா, 10 வருஷம் ஆச்சு மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. பரவாயில்ல நீ அம்மா பார்த்துக்கோ நான் வரல அப்படிங்கிறாரு. மாமாவுக்கும் பாவமாக தான் இருக்கு மாமா, மாமாவுக்கும் உடம்பு வேறு அடிக்கடி சரியில்லாமல் போகுது, அவர் வெளியே கோவமாக இருக்கிறாரே தவிர உள்ளெல்லாம் கோவம் இல்லை,
அவரோட ரூமில் யாரையுமே உள்ள விட மாட்டார் தெரியுமா? நான் ஒரு நாள் திருட்டுத்தனமாக போய் பார்த்தேன் மாமா. அவருக்கும் தனியாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க. அத்தை மாமா ஒரு ரூமில் இருக்காங்க, ஆனால் அவர் தனியாக ஒரு ரூம் வச்சுருக்காரு. என்னதான் இருக்குன்னு திருட்டுத்தனமாக போய் பார்த்தா அதில் எல்லாமே உன்னோட ஃபோட்டோ தான் மாமா இருந்துச்சு. அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. என்ன அவங்க பெரியவங்க தானே, ஈகோ இருக்கத்தானே செய்யும். சின்ன பையன் உனக்கே இவ்வளோ ஈகோ இருக்குன்னா அவங்க இவ்வளோ பெரியவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கத்தானே செய்யும். நீ சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட. அப்போது அவனே வரட்டும்னு நினைக்கிறதுல அவங்க மேலே என்ன தப்பு இருக்குது? நீ தானே தனியாக பூந்து வந்த, அப்போ நீ தானே அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வரலை, அங்கே இருக்கிற யாருக்குமே என்னை பற்றி கவலை கிடையாது அப்படிங்க. அப்படியெல்லாம் இல்லை, தாத்தா பாட்டி தினமும் உன்னை பற்றி பேசுவாங்க, உன்னை பற்றி நினைக்கிறப்பெல்லாம் அழுகுறாங்க. ப்ளீஸ் மாமா நீ வா மாமா அப்படின்னு சொல்லுவீங்க. அவருக்கு விருப்பமே இல்லை, நான் வரல அப்படின்றவாரு. அப்பன்னு பார்த்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. பாட்டிக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வா என் வந்துட்டு போ, கூப்பிடுறாங்க, கேட்டேக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பதறிட்டு மாமா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைம்மா வா மாமா அப்படிங்கிறீங்க. அவர் இல்லை நீ போயிட்டு வா, இந்த நேரத்தில் நீ அவங்க கூட இருக்கணும், போயிட்டு வா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கோச்சிங் அந்த இது இருக்கும்ல, ஸோ அந்த கிரவுண்டுக்கு போயிடுறாரு. உங்களுக்கு அழுகையாக வருது. பாட்டிக்கு உங்களுக்கு பாட்டினா ரொம்ப பிடிக்குமா, ஸோ அவங்க ரொம்ப செல்ல நீங்கள் அவங்களுக்கு அப்படியே அழுதுட்டு, இப்போதைக்கு நீங்கள் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அவங்க ரொம்ப உடம்பு முடியலன்னு வேறு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓடுறீங்க. ஸோ ஓடி போயிட்டு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டீங்க. ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே வந்து அதாவது தாவணி பாடு தானே போடுவீங்க ஸோ உங்கள் ஊரில். ஸோ தாவணி பாடெலாம் போட்டுட்டு பேகெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறீங்க. இங்கே நைட்டு பஸ் ஏறுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே வந்துட்டு ரீச் ஆகிடும். இப்போ கால் வந்துகிட்டே இருக்குது, எங்கே இருக்குன்னு வந்துட்டுருக்கமானே சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ நான் ஒரு 5 மணிக்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா வந்துட்டியாம்மா பக்கமா அப்படின்னு கேட்க, ஆமாம் 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவோம்மா அப்படின்னு நீங்கள் சொல்ல, இப்போது மணி வந்துட்டு கரெக்டாக ஒரு 5:30 ஆகுது. அப்போது கரெக்டாக உங்கள் ஊருக்கு பக்கமாக வண்டி போயிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த சீட்டில் உட்காந்துட்டு உங்கள் ஊரே பார்த்துட்டு இருக்கிறீங்க. 6 மாதம் ஆச்சு அங்கே போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க. கரெக்டாக மணி 6 அந்த ஸ்டாப்பில் நீங்கள் சின்ன வயசில் உட்காந்துருப்பீங்களா மாமா வருவாருன்ட்டு, அந்த ஸ்டாப் கிட்ட தான் நிறுத்துகிறாங்க. ஸோ உங்கள் ஊரில் காலங்காலமாக அதே ஸ்டாப் தான் பஸ் ஸ்டாப்பு. அப்படியே அங்கே நிறுத்த சுற்றி நல்லா வயல், நடுவில் ஒரு குட்டி ரோடு, இந்த பஸ் எல்லாம் போயிட்டு வரத்துக்கு. இந்த பக்கமும் வயல், அந்த பக்கமும் வயல். சுற்றியும் பார்த்தீங்கன்னா செடி மரம் கொடி அந்த மாதிரி தான். காற்றே அப்படியே சில்லுன்னு அடிக்குது. அப்படியே நீங்கள் இறங்குறீங்க. ஆக்சுவலாக ஒரு மஞ்சள் கலர் தாவணி. மஞ்சள் கலர்னால் இந்த மாம்பழ கலர் கிடையாது, அது ஒரு மாதிரியான மஞ்சள், நல்லா மஞ்சளாக இருக்கும் ஓகேவா. அது ஒரு மஞ்சள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மஞ்சள் தான், அந்த கலரில் தான் தாவணி பாவாடை போட்டிருக்கீங்க. ஸோ ஃபுல் செட்டு வந்துட்டு அதே எல்லோ தான். அப்படியே போட்டுட்டு அழகாக அந்த பஸ்லேருந்து ஒரு ஸ்டெப் அப்படியே காலை கீழே எடுத்து வைப்பீங்க. உங்களுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி மூச்சே விடுற மாதிரி இருக்குது, ஏன்னா இது உங்கள் ஊர் இல்லையா. அப்படியே அந்த பேகை மாட்டிட்டு நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கட்டும். பின்னாடியே ஒரு பூட், அதாவது அந்த ஷூலாம் இருக்குல்ல, ஸோ அப்படியே பூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு கால் வந்துட்டு அதே ஊரில் படுது. வேறு யாரும் இல்லை, யூங்கி தான், அவரும் வந்திருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே அவருக்கு கை கொடுக்க, அவர் அப்படியே உங்களுக்கு கை கொடுக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு பஸ்ஸை விட்டு 2 பேரும் இறங்கி அங்கேருந்து நடந்து போகிறீங்க. இப்போது தோட்டம் கிராமம் அப்படிங்கிறதுனால வயல்லலாம் வேலை செய்கிறவங்க ஏர்லி மார்னிங்கே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். யார் அது வயனுக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கேட்குது. ஆமாம் பாட்டி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக, எங்கள் பிள்ளை இருந்து இத்தனை நாள் உங்கள் பாட்டிக்கு சுத்தமாக உடம்பே சரியில்லை, உன்னை நினச்சி ஒரே கவலை, பேரன் தான் விட்டுட்டு போயிட்டான், பேத்தியும் போயிட்டான்னு ஒரே புலம்பல் அப்படிங்கிறாங்க. அப்படியே நீங்கள் யூங்கி திரும்பி பார்க்க, அவரும் ஒரு மாதிரி அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே உங்களே திருத்துன்னு முழிக்கிறாரு. விடுமாமா, அது கவலை தான், ஒரு மாதிரி ஆதங்கத்தில் பேசுகிறாங்க, கோவத்தில் பேசலை அப்படின்னு சொல்ல, புரியுது அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக இப்போ உன்னை கொண்டு போய் நிறுத்தினா பாட்டி அப்படி துள்ளி குச்சி வச்சுருவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே 2 பேர் கை பிடிச்சி போக, அந்த பாட்டி ஆமாம் கூட வர பையன் யார், டவுனுக்கு போனாலே இந்த பிள்ளைங்க பசங்க கூட வருமாட்டிருக்குதே, யார் பிள்ளை அது அப்படின்னு கேட்குறாங்க. கூட வேலை செய்கிறாங்களா, யார் வேணுது அப்படின்னு கேட்க, டவுனுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் பசங்க கூட வராது, நான் என் மாமா கூட வந்திருக்கேன், இது என் மாமன் அப்படிம்பீங்க. ஏது எந்த மாமன்டி, உனக்கு இருக்கதே ஒரே மாமன், அவனும் எங்கேயோ போயிட்டான் டவுனுக்குன்னு, எங்கே இருக்கான்னு கூட யாருக்கும் தெரியாது, இது எப்படி எங்களுக்கு தெரியாத மாமன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாமன் தான் இந்த மாமன், எனக்கு இருக்கிறது ஒரே மாமன் தான், உன் வேலையை மட்டும் பாரக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இவங்களோட கையை அப்படியே நல்லா டைட்டாக கட்டி பிடிச்ச மாதிரி பிடிச்சிப்பீங்க 2 கையும் வச்சு. அவரும் அப்படியே வந்துட்டு என்னடி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாரு.
ஊருக்குள்ளே வந்தால் அந்த பாஷை ஒட்டிக்குது மாமா அப்படிம்பீங்க. ஆ சரிடி குட்டம்மா சீக்கிரவா அப்படின்னு கூப்பிடுவாரா. கால் வலிக்குது மாமா பஸ்ஸில் உட்காந்துட்டு அந்தங்காட்டிக்கு இங்கே பார் கால் வீங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவீங்க. அவர் அப்படியே வந்துட்டு உங்களை வந்து பிரைடல் சில டபக்குன்னு தூக்கிடுறாரு. அந்த கூட அங்கே வேலை செய்கிறாங்கல்ல, அந்த வயல்காட்டில் 2 பக்கம் வேலை செய்கிறவங்க எல்லாரும் அப்படியே அடியாத்தி இங்கே பாருடி மாமன்னு சொன்னாலும் சொன்னால் அவன் எப்படி தூக்கிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வாயில் கை வச்சு பார்த்துட்டு இருக்க நீங்கள், ஐயோ கொல்லிக்கண்ணை வச்சு பார்க்காதீங்க, இப்போ தான் நானே என் மாமனை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன், அதுக்குள்ளே உங்கள் கொல்லிக்கண்ணை வைக்காதீங்க மாமா, வா முதல்ல உனக்கு சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இந்த இவங்க சிரிச்சுட்டே உங்களை தூக்கிட்டு போயிட்டுருப்பாரு. இப்படியே தான் ஃபைனலாக வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அதே கேட்டு அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. என்னடி அப்படியே இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் உனக்கு பிடிச்ச கலர் தானே, நீ தானே இந்த பெயிண்ட்லாம் இந்த கலர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன், நீ போனதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச எதையும் யாரும் மாற்றலை மாமா அப்படிம்பீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, கில்ட்டியாக இருக்குது இப்போல்லாம் இதெல்லாம் கேட்குறக்கு. அவர் ஒரு மாதிரி இது பண்ணவும் நீங்கள் என்னாச்சு ஏன் மூஞ்சி இப்படி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கில்ட்டியாக இருக்கு எனக்கு அப்படிங்கிறாரு. ஏய் இல்லை மாமா அதெல்லாம் அப்படி இல்லை, யாரும் ஒன்று தப்பாலாம் நினைக்கல, உனக்கு பிடிச்சதை அப்படியே வச்சுருக்காங்க, உண்மையிலேயும் தப்பு இல்லை, நீ உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக போன, அது உன்னோட வாழ்க்கை உன்னோட விருப்பம், அதில் தலையிட யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. என்ன நீ வந்துட்டு போயிருந்திருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் பரவாயில்ல இப்போ வந்துட்டீல வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவரும் அப்படியே உள்ளே வரும்போது அப்போது தாத்தா வந்துட்டு வயன்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் வயசாகிருக்கும். ஸோ அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிட்டு தடுமாறிட்டு வருவார். நீங்கள் தாத்தா தாத்தா மெதுவாவா, என்ன இப்படி 6 மாதம் ஒன்று விட்டுட்டு போனேன், அதுக்குள்ளே நீ இப்படி தடுமாறுறியே, கண்ணாடி எங்க அப்படின்னு சொல்ல, கண்ணாடி எங்கேயோ வச்சுட்டு தேடுறாரு. பார்த்தா தலையில் தான் இருக்கும். தாத்தா தலையில் தான் தாத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணாடி எடுத்து அவருக்கு போட்டு விட்டு அங்கே பாரு யார் வந்திருக்கான்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறீங்க. அவர் கண்ணாடி நல்லா போட்டுட்டு நல்லா பார்க்குறாரு. அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாரு. வேறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்க, இவங்கேயும் அப்படியே பேக்கெல்லாம் மாட்டியிருப்பார். ஸோ அப்படியே அவரையும் வந்துட்டு அந்த தாத்தாவையும் ஹக் பண்ணிக்கிறாரு. தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா உனக்கு இம்புட்டு ரோசமாடா, ஏதோ பெரியவங்க கோவத்தில் அதெல்லாம் வானா பொழப்பாருன்னு சொன்னால் சொல்லாமலாம் போயிடுவியா அப்படிங்க. ஏன் உனக்கும் அவ்வளோ ரோசம் தானே, நீ வந்து என்ன தேடினியா, இதா இந்த பிள்ளை வந்து தேடிச்சு, நீ வந்து என்ன கூப்பிட்டியா நான் வரத்துக்கு, இப்போ கூட நானாக தான் வந்தேன் அப்படிங்க. அப்படியே எல்லாருக்கும் சத்தம் கேட்டு வராங்க. அதுவும் இவங்களோட அம்மானா ஓடி வராங்க. உங்களோட அத்தை அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் பையன் வாய்ஸ் கேட்கல. ஸோ அவங்க அப்படியே ஓடி வர, அப்படியே அவங்க இவங்க பார்த்ததுமே கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே ஓடி வந்து ஒரு இடத்துல போய் நின்றுக்குறாங்க ஸ்டக் ஆகிட்டு. இவங்க அப்படியே அவங்கக்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஹெஸ்டேட் ஆகிட்டே நிற்க. அப்போ நீங்கள் மாமா போ போய்ட்டு அத்தையை கட்டி வச்சுக்கோ போ அப்படிங்கிறீங்க. அவர் ஏய் அப்படிம்பாரு, போ மாமா போய் பிடிச்சிக்கோ. அவங்க ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்காங்க. அவங்க இப்படி தான் அடிக்கடி நீ வந்துட்டேன்னு நினச்சி வந்து இங்கே நிற்பாங்களா, அதனால் நீ இப்படி நிற்கிறது நிஜமாக கனவான அவங்களுக்கு தெரியல, போ போய் நீ கட்டிப்பிட்ருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிடிச்சி தள்ள. அவரும் போயிட்டு அப்படியே அவரோட அம்மாவை ஹக் பண்ணிக்க. அவங்களுக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது, எப்பா வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இவங்களுக்கே அழுக வந்துடுச்சு. ஸோ அப்படியே 2 பேரும் அப்படியே அழுது பாச போராட்டமாக இருக்குது. அப்படியே உங்களோட அம்மா ஓடி வராங்க. ஸோ அதுக்கப்புறமா பாட்டியும் வந்துட்டு உள்ளே படுத்துருப்பாங்களா. இப்படி அங்கே இருக்கிற எல்லோரும் வந்துட்டு இவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே இருக்க. இவங்களும் வந்துட்டு அத்தை நல்லா இருக்கீங்களா அப்படியெல்லாம் கேட்குறாரு. ஏன்பா அம்பிட்டு கோவமாப்பா எங்கள் மேலெல்லாம், எங்கள் மூஞ்சிலே முழிக்கூடாதுன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கேட்க, அத்தை அப்படியெல்லாம் இல்லைத்த அப்படிங்க. அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அம்மா பாட்டிக்கிட்ட கூப்பிட்டு போம்மா அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் அப்படியே அந்த பக்கம் திரும்பினா கரெக்டாக கதவு இருக்குல்ல, இதான் இவ்வளோ நேரம் வாசலுக்கு வெளியே நின்று பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ கதவுக்கிட்ட வந்துட்டு போகிறீங்க எல்லோரும். அங்கே அப்படியே வந்துட்டு இவங்களோட அப்பா 2 கையும் அப்படியே 2 பக்கம் கதவுக்கிட்ட வச்சு நின்றுட்டு மறைச்சு நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. அப்படியே முறைச்சிக்கிட்டு பார்த்துட்டு இப்போ எல்லாத்துக்கும் பக்கு நடிச்சுக்குது. எங்கே இவன் கொட்டையை குழப்பிடுவானோ, இவன் எதனாவது பேசி மறுபடியும் பையன் போயிடுவானோ கோச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் பயந்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் மாமா அது மாமா அப்படிங்க. வாப்பா வா, அம்புட்டு ரோசமோ தரைக்கு, பெற்றவங்க ஒன்று சொல்லிடக்கூடாதே, உனக்கு ஒன்று விஷயம் பிடிச்சிருக்குன்னா நீ தான் எங்களுக்கு புரிய வைக்கணும்,
அதை விட்டுட்டு கோச்சிக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுக ஆரம்பிச்சிடுவார். இதை யாரும் எதிர்பார்க்கல. அப்படியே அழுதுட்டு அப்படியே கையை ரெண்டி அப்படியே இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை ஜாட பண்ணுறாரு. இவங்களுக்கு இன்னும் அதிகமாக அழுக வந்துடும். அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிப்பாரு. ஸோ 2 பேரும் அப்படியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கட்டி பிடிச்சிட்டு அழுது முடிச்சுட்டு போ ஆச்சி போய் பாருப்போ, அது சதா ஒன்றையே நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே சொல்லி இவங்களோட முதுகில் தட்டி கொடுக்க அவரும் வந்துட்டு உள்ளே போகிறாரு. ஏப்பா இது வெளியூர் இல்லை, அந்த பூட்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்ல அவர் மறந்துருப்பார். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த ஷூவெல்லாம் கழட்டி வச்சுட்டு இவங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போக பாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ அந்த ரூம்குள்ளே போனால் கதவு சாத்தி இருக்குது. என்னது கதவு லாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்க. அப்போ இவங்க இருந்துட்டு பாட்டி உள்ள லாக் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது எல்லோரும் வந்துட்டு ஆமாம் அவங்க எப்போ லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, நீ கதவை தட்டு திறப்பாங்க அப்படிங்க. உடம்பு சரியில்லாதவங்கள என்னடா இப்படி கவனிச்சிட்டு இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லைன்னு தானே இவங்க சொன்னாங்க, இப்போ என்ன பாட்டி இப்படி கண்டுக்காத மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒன்றும் புரியல அவருக்கும் ஒன்றும் புரியல. ஸோ அப்படியே அந்த கதவை வந்துட்டு தட்டிகிட்டே இருந்தால் கதவு தட்டுறீங்களே தவிர யாரும் திறக்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு பயம் ஆகிடுது. மம்மா எனக்கு பயமாக இருக்கு மம்மா அப்படின்னு சொல்லவும் இவங்க இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வழக்கம் போல் அவங்க காது கேட்காதுடா, அதனால் கொஞ்ச நேரம் கழித்து தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா தான் திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஸோ பையன் வந்துருக்கிறதுனால அப்பா போயிட்டு கறி மீன் வாங்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா பார்த்திங்கன்னா போயிட்டு மிளகா எல்லாம் அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமைக்கிறதுக்கு. அப்புறம் உங்களோட அம்மா ஸோ பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா, மருமகனும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு இந்த மாதிரி இனிப்பு காரம் அந்த மாதிரி உங்களுக்கு பலகாரம்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்குது. தாத்தா வந்துட்டு தோட்டத்துக்கு போயிட்டார் இளநி போட்டு வரத்துக்கு பேரனுக்காக. ஸோ இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட உங்களோட இடத்துக்கு பயமாக இருக்குது. அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்போ என்ன இப்படி போயிட்டு இருக்கிறாங்க, வா நம்ம மேலே போயிட்டு அந்த இது இருக்குள்ள ஜன்னல் வழியாக பார்க்கலாம், அந்த பால்கனி வழியாக போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் உசுரை கையில் பிடிச்சிட்டு அப்படியே அந்த இது வழியாக ஏறி அந்த ஒரு பைப் மாதிரி இருக்கும், அந்த பைப் வழியாக ஏறி அந்த பால்கனிக்குள்ளே குதிச்சுட்டு அப்படியே கதவை திறந்து பார்த்தா உள்ள பாட்டி ரிங்கா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. அவ்வளோதான் உங்களுக்கு செம்ம ஷாக்கு. பாட்டி அப்படின்னு கத்த அப்படின்ட்டு பாட்டி இந்த பக்கம் திரும்பி பார்த்து ஏய் வைனே அப்படிங்குது. பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க வாடி வாடி ஆடலாம். இந்த பாட்டு என்னமோ எனக்கு இப்போல்லாம் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, நல்லா இருக்குல்ல, ரிங்க நல்லா இருக்குதுடி வா ஆடலாம். ஆமாம் யார் அந்த பையன், பட்டணத்துக்கு போனால் அவனையாவது கூட்டிகிட்டு வர்றது உங்களுக்கு வேலையாக போச்சா, இதுக்கு தான் உன்னை அனுப்ப வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல கேள்வி நல்லா கண்ணாடி போட்டு பாடுறது யாருன்னு அப்படின்னு சொல்லவும் என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குது. நீங்கள் காதுக்கிட்ட போயிட்டு ஆமாம் லவ் பண்ணுறேன், இங்கே யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், ஒரு 2 நாளைக்கு இந்த ரூம்குள்ளேயே அவனை வச்சுக்கலாமா அப்படிங்கிறீங்க. இவங்கேயும் அப்படி சிரிச்சுட்டு கையை கட்டி நின்றுட்டு அப்படி அந்த கதவு இருக்கும்ல அந்த கதவை அப்படி கையை கட்டி சாஞ்சு நின்றுக்கிட்டு பார்த்துட்ருக்காரு. பாட்டியும் என்னது லவ்வே பண்ணிட்டியா, லவ் மட்டும்தானா அப்படிங்க. யோ பாட்டி லவ் மட்டும்தான், இங்கே 2 நாளைக்கு அவனை வச்சுக்கோ, நான் அப்புறமா அப்படியே அம்மா அப்பா கிட்டலாம் பேசி அதுக்கப்புறமா ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்க. சரி வர சொல்ல அந்த பையனை, அங்கேயே நின்றுட்டுக்கிறான் அப்படிங்க. அவனாலாம் வரமாட்டான், மருமகன் வீட்டுக்கு வந்திருக்கான், போய் நீங்கள் தான் கூப்பிடணும் அப்படிங்க. இது வேறையா, சரி இரு. ஆமாம் நீ குட்டக்கா மாதிரி இருக்க, அவன் என்ன அவ்வளோ வளர்த்திருக்கான் அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் செட் ஆகிடும் பாட்டி, உனக்கு என்ன ஹைட்டுக்கு பிரச்சனை அப்படிங்க. இனி இதை முத்தங்கித்தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் தாவி குதிச்சுக்குவேன், இல்லைனா சேர் போட்டு ஏறி கொடுத்துப்பேன், உனக்கு அதை பற்றி என்ன கவலை அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு செம்ம சிரிப்பு. அப்படியே சிரிச்சுட்டு அந்த கதவுக்கிட்ட சாஞ்சு நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி சைடை சாஞ்சு நிற்பாங்கள்ல, கையை கட்டி சாஞ்சு நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பாட்டி வந்துட்டு லான்னு பேசிகிட்டே இருக்க, போய் கூப்பிடு பாட்டி அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்களும் இரு போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. போயிட்டு பாப்பா தம்பி என்ன என் பேத்தியை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படின்னு தலையாட்டுவார். இங்கே பாரு, அவள் உன்னை 2 நாள் இங்கே வச்சுருக்கேன்னு சொன்னான், உன்னை நான் இப்போவே விரட்டி அடிக்க போகிறேன், ஒழுங்காக ஊர் போய் சேர்ந்துரு, இல்லைன்னா தோலை உடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுது. போக முடியாது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா என் பேத்தியை நான் என் பேரனுக்கு கட்டி கொடுக்கணும்னு வச்சுருக்கேன், என் பேரை வருவான் ஒரு நாளைக்கு, அப்போ அவனுக்கு கட்டி கொடுப்பேன். இந்த கழுதை திடீர்னு உன்னை கூட்டிகிட்டு வந்து நிற்கும், நான் எனக்கு கனவாக கண்டேன், என் பேரன் ஒரு நாளைக்கு வருவான், என் பேரனுக்கு பேத்துக்கு கட்டி வைப்பேன், நீ ஒழுங்காக ஊரை பார்த்து போயிடு அப்படிங்க. உங்களுக்கு செம்ம சிரிப்பு, இவங்களுக்கு செம்ம சிரிப்பு. அப்போது
2 பேரும் சிரிக்க பார்த்துட்டு ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குதா. ஸோ நீங்கள் கண்ணாடி எடுத்து பாட்டிக்கு போட்டு விட்டு நல்லா பாரு பாட்டி அப்படின்னு சொல்ல, அது பார்த்ததுமே ஒரு மாதிரி அழுகையாக வந்துடுது. அப்படியே வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்கிடுது. பேராண்டி நீயா, நீ எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பாசத்தில் அவங்க அப்படியே மூஞ்சில் ஒரு மாதிரி தொட்டு 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 பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி தொட்டு தொட்டு பார்க்குது. இவங்க இருந்துட்டு அப்படியே பாட்டியை ஹக் பண்ணிக்க. ஸோ பாட்டியும் அப்படியே இவங்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஏப்பா என்னை பார்க்கணுன்னு உனக்கு தோணவே இல்லையா, 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கிற மகராசினி அப்படிங்க. தோணுச்சு பாட்டி, ஆனால் வர முடியல அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி இப்படி எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ எல்லோரும் ஹாலுக்கு போயிடுறீங்க. ஸோ உங்களுக்கு செம கோவம். இவங்களுக்கே அப்படி தான், எதுக்காக போய் சொன்னீங்க, பாட்டிக்கு உடம்பு சொல்லுன்னு சொல்லி தான் நீங்கள் வர வைப்பீங்களா எங்களை அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் நாங்கள் எப்படி சொன்ன பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. ஏமோ நீ தானம்மா சொன்ன பாட்டிக்கு உடம்பு சரியில்லை வந்து சேருன்னு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டி நான் உனக்கு ஃபோனே பண்ணுறது இல்லையடி, நான் எங்கேருந்தடி உன்ட்டு சொன்னேன் அப்படிங்கிறாங்களா. இப்போ தான் நம்பர் எடுத்து பார்க்குறீங்க ஃபோனில், அன்னோன் நம்பர் வந்திருக்கோம். இவங்க இருந்துட்டு அன்னோன் நம்பரா, அது கூட கவனிக்காமையாடி நீ அன்னைக்கு அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ண அழுது அப்படிங்கிறாரு. மாமா நான் பயந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. திரும்ப அதே நம்பர்லேருந்து கால் வருது, அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ அப்படின்னா உங்களுக்கு கோவம் போய் சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, யார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமாக பேச, ஏய் குட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசுகிறா. அடி நான் யாரு, சாரா நீயா அப்படின்னா வாய்ஸ் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அப்படியே சாரா அப்படிங்கிறீங்க. ஆமாம் நான் தான். எப்படி உன் மாமா கூட உன் ஃபேமிலியெல்லாம் ஜெல் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்க, ஹே என்னடி பண்ண, அப்போ நீ தான் அன்றைக்கி எங்கள் அம்மா மாதிரி பேசுனியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் நான் தான் பேசினேன், அப்படி பேசினங்காட்டிக்கு தானே உன் மாமா இப்போ உன் கூட வந்தார், இல்லைன்னா அவர் ஒரு மாதிரி கோவிச்சுக்கிட்டு நான் வரலன்னு இருந்திருப்பார். மறுபடியும் இன்னும் 10 வருஷத்துக்கு இப்படி தான் தள்ளியாக இருந்திருக்கணும். ஆனால் இப்போ பார்த்தியா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னங்காட்டிக்கு தான் இப்போது உன் மாமா அங்கே வந்தார், எல்லோரும் ஹாப்பியா அப்படின்னு கேட்குறா. எல்லோரும் ஹாப்பிடி அப்படின்னு நீங்கள் சொல்ல அவளுக்கும் ஹாப்பி. சரி ஓகே எனக்கு வேலை இருக்குது நான் வைக்கிறேன், பார்த்து பத்திரமா இரு, எப்போ ஊருக்கு வர அப்படின்னு கேட்க, வர ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறீங்க. பிச்சிருவேன், எனக்கு வந்துட்டு டோர்னமெண்ட் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறாரு. வருவேண்டி சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல அவளும் சிரிச்சுட்டே சரி ஓகே நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சுருவா. இப்போது அப்படியே தான் எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. அண்ட் ஒரு 1 வீக் அங்கே இருக்கிறீங்க. அப்படியே இவங்க விழுந்து கவனிச்சுக்கிறாங்க எல்லாருமே. நீங்களே பொறாமப்படுற அளவுக்கு இருக்குது, என்ன யாரும் கவனிக்க மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபைனலாக எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் சரி பாட்டி நான் போயிட்டு வரேன் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவங்கயும் கோச் அதாவது கோச் பண்ணிட்டு இருக்கார்ல, ஸோ டோர்னமெண்ட் இருக்குது அப்படிங்கிறாரு. அவனுக்கு தான் வேலை இருக்குது போகிறான், சரி நீ ஏன் போகிற அப்படின்னு கேட்க, எனக்கு தான் கிளாஸ் இருக்கே, நான் தான் படிச்சுட்டு இருக்கிறேன்ல, கோர்ஸ் படிக்கிறேன்ல அப்படின்னு சொல்லவும், ஏய் நீ எதுக்கு போனேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ அங்கே போயிட்டு கோர்ஸும் படிக்கல ஒன்றும் படிக்கல, அந்த சாராப்பில் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் புட்டு வச்சிருச்சு சரியா, எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ உன் மாமனுக்காக தானே இங்கேருந்து போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே பயந்துடுறீங்க, போச்சு மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களோட அத்தை மாமா வந்துட்டு அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிட்டு, ரொம்ப தேங்க்ஸ்டா, நாங்கள் பண்ணாத விஷயத்த நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கு, நல்ல வேலை திட்டலன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நீங்கள் இப்போது நான் போகணும் அப்படிங்கிறீங்க, அங்கே படிக்கவே நீ போகலை, அப்புறம் எதுக்கு நீ போகணுங்கிற அப்படின்னு சொல்லவும் அந்த பக்கம் பாட்டி இருந்துட்டு, அந்த சாரா பிள்ளை தான் சொல்லிச்சுல, அந்த பிள்ளை சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்க, அனுப்புறீங்க, கையோட கல்யாணத்தை முடிச்சு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அதை தான் கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே தான் நல்லா தடபடலாக பெரிய எப்படி சொல்கிறது, நல்லா பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணுறாங்க. அது உங்கள் வீடே பார்த்திங்கன்னா அரண்மனை மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பெரிய வீடு. ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் பண்ணி ஊரையெல்லாம் அழைச்சி ஒரு 2 வீக்ஸ் அங்கே அப்படியே அந்த கல்யாண வேலையெல்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ நிறையா தூரம் போயிட்டு பத்திரிக்கை வைக்கணும்னு கிடையாது, எல்லாருமே அந்த வில்லேஜுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி நல்லா பெரிய ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறனால ஆளாளுக்கு ஒரு வேலை செய்கிறாங்க. ஸோ ஒரே வேலை எல்லாத்துக்கும் கிடையாது. ஸோ ஆளாளுக்கு ஒரு வேலை செய்யவும் நல்லா வந்துட்டு சூப்பராக கல்யாணம்லாம் நடக்குது. உங்களால் நம்பவே முடியல. அப்படியே நீங்கள் அப்படியே இவங்க பார்க்க அவர் அப்படியே உங்களுக்கு தாலி கட்டி முடிச்சுதான்.
குட்டமா அப்படிங்கிறாரு. என்ன நினச்சிங்களோ தெரியல, ஒரு மாதிரி அழுதுட்டு அங்கேயே அவரை ஹக் பண்ணிப்பீங்க. ஸோ அப்படியே ஷோல்டர் அதை கழுத்தோட போய் கட்டி பிடிச்ச மாதிரி ஹக் பண்ணிக்க. அவரும் வந்துட்டு உங்களை ஹக் பேக் பண்ணிப்பார். ஸோ அங்கே இருக்கிற எல்லோரும் போதும் போதும் இங்கே இத்தனை பேர் இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க டக்குன்னு 2 பேர் விலகி உட்காந்துப்பீங்க. இப்படி தான் அழகாக கல்யாணம்லாம் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, இப்போது உங்களுக்கு அந்த வெட்டிங் நைட்லாம் பிளான் பண்ணுவாங்க. பட்டு விடிஞ்சால் வந்துட்டு மேட்ச்சுக்கு போகணும். ஆல்ரெடி பசங்களுக்கு ஒரு 2 வாரமாக கோச் பண்ணவே முடியல, எல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்கன்னு தெரியலை. அதனால் வந்துட்டு மேட்ச்சுக்கு போனாங்க அப்படின்னா ஒரு 2 நாள் அங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணணும், ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மேட்ச்சு. அதனால் வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போவே ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனி சொல்கிறாரு. டேய் சம்பிரதாயம்லாம் இருக்குல்லடா அப்படிங்கிறாங்க. அது இருக்குது தான், ஆனால் என்னை நம்பி அத்தனை பசங்க இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லவும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நானும் மாமாவும் ஊருக்கு போகிறோம், போயிட்டு எல்லா மேட்சும் முடிச்சதுக்கப்புறம் வரோம், அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அப்படியே தான் நீங்கள் ஊருக்கு போகவும் யுங்கியோட வீட்டுக்கு இன்றைக்கி தான் போகிறீங்க. அவர் அப்படியே வந்துட்டு உள்ளே போகும்போது இங்கே நில்லு அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்ல அவர் உள்ளே போயிட்டு தட்டில் ஆரத்தியெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே வர வைக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே நீங்கள் லைட்டாக சிரிக்க இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். நீ வா 2 பேரும் ஒன்றா போகலான்னு சொல்லிவிட்டு நீங்களும் இவங்களுக்கு ஆரத்தி திரும்ப எடுத்து, அதாவது உங்கள் 2 பேத்துக்கு நீங்களே மாற்றி மாற்றி ஆரத்தி எடுத்து அப்படியே வந்துட்டு 2 பேரும் ஒன்றா உள்ளே வருவீங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மொமெண்ட்டே. அதுக்கப்புறம் என்ன, அறக்க பறக்க இவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாய்டி அப்படிங்கிறாரு. நீங்கள் மாமா பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நான் ஒருத்தங்க இருக்கணுமா அப்படிங்க. சாரா வேணால் கூப்பிட்டுக்கலாம், நாங்கள் போயிடு அப்படிங்கிறாரு. இதுக்கு நான் ஊர்லேயே இருந்திருப்பேன்ல அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஆமாம்ல ஊர்லேயே ஒன்று விட்டுட்டு வந்திருக்கலாம், நான் ஏன் ஒன்று கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரா. நீங்கள் ஆமாம்ல ஏன் என்னை கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறதுக்கு வருவார். நீங்கள் பிடிச்சி தள்ளி விட்டு அதெல்லாம் முடியாது, பாட்டி தாத்தா சொல்லி அனுப்புனாங்க, பாட்டி நல்லா சொல்லியிருக்கு, கிட்டே போகக்கூடாது, நாங்கள் சொல்கிறப்ப தான் உங்களுக்கு அந்த வெட்டிங் நைட்லாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகுமேடி அப்படிங்கிறாரு. பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கிஸ் பண்ண கூட அலோவ் பண்ணியிருக்க மாட்டீங்க, துரத்தி விட்டுறீங்க. அவர் ஒரு மாதிரி ஏக்கமாக சினிக்கிட்டே போவார். போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவீங்க. இப்போ அப்படியே தான் கோச்சிங்லாம் முடிச்சு டோர்னமெண்ட்லாம் முடிச்சு ஆள் வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கார். ஏன்னா ஃபேமிலியே ரிட்டன், அதாவது ஃபேமிலியே பேக் கிடச்சிருச்சு, நீங்களும் கிடச்சிட்டிங்க. அவருக்கு ஆசைப்பட்ட மாதிரி அவரோட டீம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது வின் பண்ணிடுச்சு. ஃபுல்லாக இது பெரிய மேட்ச்சு, டோர்னமெண்ட் வந்துட்டு ரொம்ப, அதாவது இன்டர்நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்டு. ஸோ இதில் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க. அதனால் செம்ம ஹாப்பியாக அப்படியே வீட்டுக்கு வராரு. ஸோ இப்போது நீங்கள் அவர் வரும்போதே வந்துட்டு எல்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. உள்ளே வந்ததுமே உங்களை கட்டி பிடிக்க வராரு. நீங்கள் அவர் தள்ளி விட்டுட்டு நோ 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 முதல்ல ஊருக்கு போகலாம் அப்படிங்க. என்னடி இத்தனையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்க, ஏன் அதுக்குள்ளே போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போயே கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவீங்களா, இன்றைக்கி ஒரு நைட் இருந்துட்டு நாளைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்ககிட்ட பேச எனக்கு தெரியும் நீ எதுக்கு பிளான் பண்ணுறேன்னு, அதெல்லாம் முடியாது, பாட்டி ஒன்று சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்க போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு ஒரு சும்மா ஒரு ஹக்கு கூட கொடுக்க விடாமல் இழுத்து பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க போல். ஸோ அவருக்கு அது சர்ப்ரைஸ் தான். நீங்கள் சொல்லியிருப்பீங்க இன்னும் 1.5 மாதத்துக்கு எதுவும் இல்லையா மாமாம்மா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. எதுனா அப்படின்ட்டுருப்பாரு. எதுவுமே இல்லையா, இங்கே இருந்தால் 2 பேரும் வந்துட்டு அப்படி இப்படி இருந்துரும்னு சொல்லி பயந்துட்டு அங்கே வர சொல்கிறாங்க, அதனால தான் போகிறோம் அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்தி கூப்பிட்டு போயிருப்பீங்க. இப்படிலாம் சொல்லியிருந்தால் நான் வந்து இருக்க மாட்டேன்ட்டு வந்திருப்பாரு. ஆனால் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு போயாச்சு. அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி எல்லாமே இந்த மாதிரி வெட்டிங் நைட்டு அதுக்கு என்னமோ அரேஞ்செலாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல அவர் அப்படியே உங்களை முறைப்பார். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்ருக்க. இப்போது அப்படி தான் நல்லா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு உங்களுக்கு நல்லா அலங்காரம்லாம் பண்ணி உங்களை வந்துட்டு அனுப்புவாங்க. ஸோ நீங்களும் போகிறீங்க. அப்போது இவங்க வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாரு. ஸோ நீங்கள் போய்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு மாமா மாமா அப்படின்னு கூப்பிட அப்படிம்பாரு. என்ன யோசிக்கிட்ட அப்படின்னு கேட்க, இல்லை உனக்கு எனக்கு 10 வருஷம் வித்தியாசம், நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, லவ் பண்ணுறது கூட ஓகேன்னு வெய்யே, கல்யாணம் எப்படி பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. லூசா நீ, கல்யாணம் பண்ண தானே லவ் பண்ணுவாங்க, பைத்திய மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, இல்லடி 10 வருஷம் உனக்கு எனக்கு வித்தியாசம், நீ இந்த கிராமத்துலேயே இருந்திருந்தா கூட தெரிவிச்சிருக்காது ஓகேங்களா, நீ சிட்டியில் வந்து கொஞ்ச நாள் இருந்த, அங்கே எவ்வளோ பேரை பார்த்துருப்ப, சேம் ஏஜில் லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க, உனக்கு எப்படி இப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது,
இன்னும் 10 வருஷம் என்ன 60 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நான் 10 வயசில் பார்த்த அத்தை மாமா தான் நீ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவருக்கு கண்ணத்தில் கிஸ் பண்ணிக்க அவரும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமாம் நீ என் மாமா, எனக்கு அப்போவே ஒன்று பிடிக்கும் தெரியுமா, நான் அப்போவே லவ் பண்ணேன், ஆனால் நான் சொல்லலை, ஒரு வேலை சொல்லியிருந்தா நீ என்னை விட்டு போயிருந்துருக்க மாட்டியோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பப்பி ஐஸ் வச்சுட்டு பார்க்குறீங்க. அவர் அப்படியே அப்போவே இல்லைப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சும்மா கிச்சு கிச்சு மூட்டுவார். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு அவன் சும்மா இரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்படியே தான் அப்போ அவரும் வந்துட்டு இல்லை நீ தான் நான் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நான் அதே மாமான்னு சொன்னேன்ல, அப்போல்லாம் நான் ஒன்று இப்படி தானே கிச்சு கிச்சு மூட்டு விளையாடுவேன், அதே மாதிரி தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சா கிச்சு கிச்சு மூட்டிகிட்டே இருக்கா. உங்களுக்கு ஒரு மாதிரி செமையாக கூசி இருக்கும், பொத்துன்னு உருண்டு கீழே விழுந்துருவீங்க. சொல்லி நீங்கள் கீழே விழுகும்போது என்ன பண்ணிடுறீங்கன்னா அவருக்கு சிரிப்பு சிரிச்சிட்டே இருப்பாரா, நீ என்ன விழுக்காட்டிட்டு சிரிக்கிறியா செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னடா சிரிக்கிறியா அப்படின்னு அவரையும் பிடிச்சி இழுத்துருவீங்க. கை கொடுக்க சொல்லியிருப்பீங்க. ஸோ கையை கொடுத்தா டபக்குன்னு பிடிச்சி கீழே இழுத்துருப்பீங்க. இப்போது அவர் வந்து உங்கள் பக்கத்தே பொத்துன்னு கீழே விழுந்திருப்பார். நீங்கள் செம்மையாக சிரிக்க அவருக்கு கடுப்பாயிடுச்சு. ஸோ டபக்குன்னு அப்படியே உங்களை ஒரு உருட்டி போட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஸோ அதாவது நீங்கள் கீழே இருக்கிற அவர் மேலே இருக்கிற மாதிரி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி இருப்பார். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, ஏண்டி என்ன கீழே உருட்டின அப்படின்பாரு. நீ தான் மாமா அப்படி பண்ண அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ண வருவார். நீங்கள் வெக்கமாக வந்திருக்குமா, ஸோ டபக்குன்னு தள்ளி விட அவர் டக்குன்னு கையை பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணுவார். நீங்களும் மாமா வேணான்னு சொல்ல அவர் வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். போதும் டியர் கனவுலிங்க, அவ்வளோதான், கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. ஓகே டியர், ஸோ ஹாப்பி என்டிங் தான். அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. நேற்று நைட் ஒரு 9:15 இருக்கும் டியர். ஸோ அந்த டைமில் நான் ஒரு கமெண்ட் படித்தேன். அந்த கமெண்ட் நீங்கள் போட்டிருந்தீங்களா, மதிவான ஐடி இருந்துச்சா, ஸோ டியர் நீங்கள் தானே போட்டிருந்தீங்கல்ல, எனக்கு நைட்டு செம்ம சிரிப்பு வந்துச்சு. எனக்கு அப்படி சிரிப்பு வந்துச்சுட்டே தெரியல டியர். அவங்க என்ன தெரியாமல் போட்டிருக்காங்க, ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் வந்துட்டு அச்சோ இதை டைப் பண்ணிக்கிறாங்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே படிச்சுட்டே வந்தா அவ்வளோதான், கம்பெனி இதுக்கு மேலே டைப் பண்ணாது, கம்பெனி இதுக்கு மேலே டைப் பண்ணாது அப்படின்னு போசுக்குன்னு முடிச்சிட்டாங்க. எனக்குன்னா எப்படி சொல்கிறதே தெரியல. இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்துட்டு அந்த கமெண்ட் நல்லா இருக்குது ஸ்டோரி அப்படி இப்படின்னு சொன்னாங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே ஜாலியாக படிச்சுட்டு வந்தா போசுக்குன்னு அப்படி முடிச்சிட்டாங்க. எனக்கு சிரிப்பு, சாமி கடவுளே, அப்பா எனக்கு இன்னும் சிரிப்பாக வருது. ஏன் டியர் இப்படி சொன்னீங்க? அப்புறம் ராகவிடியர் சாராவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, சாரா பார்த்தீங்களா எப்படி ஒரு விஐபி மாதிரி போட்டேன், அவளால் தானே அந்த டர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. ஓகேவா, சாராவை இப்போ நீங்கள் மிஸ் பண்ணல, இந்த ஸ்டோரியில் சாரா இருந்திருக்காள்ல, ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சா? ஓகே டியர், ஸோ ஸ்டோரி அவ்வளோதான், முடிஞ்சு ஹாப்பி என்டிங் தான். இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் நாளைக்கு வேறு ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். அண்ட் பை சாராங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? ஆக்சுவலாக நான் இவங்க பார்க்க த்ரில்லர் ஸ்டோரி மாதிரி தான் கொண்டு போகலான்னு ரெக்கார்டர் ஆன் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்படியோ சடனாக இப்படி கொண்டு வந்துட்டேன். நல்லாயிருக்கா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா நான் போகிற போக்கில் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லா ஸ்டோரியும், அதனால் நல்லா வருதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அது சொல்லுங்கள்.